மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் 6ல ஒவ்வொரு கட்சிகள் இருக்கு இல்லையா? அதனுடைய கொள்கைகள் பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல இருக்காது உங்களுக்கு இந்த சிலபஸ் டாபிக் ஓகேவா? நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸ் வந்து குரூப் 1, 2, 4 இது எல்லாத்துக்குமான கிளாஸஸ்ங்கிறனால நம்ம எல்லா சிலபஸையுமே கவர் பண்றோம். ஓகேவா? ஸோ இது வந்து குரூப் 4க்கு ஒரு வேளை படிச்சீங்க அப்படின்னா, ஸ்கிப் பண்ண வேணாம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நான் சொல்லியிருந்திருப்பேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா, இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீதி கட்சியில இருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொள்கைகள் அப்படின்னு என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கரெக்டா? நோக்கங்கள் இந்த அமைப்பு இருக்கு இல்லையா? இந்த கட்சியோ அமைப்போ எதுக்காக உருவாக்கப்பட்டது? மக்களுக்கு அவங்க என்ன செய்ய விரும்புனாங்க? இல்ல என்ன செஞ்சாங்க? ஸோ கொள்கைகள்னா ஃபர்ஸ்ட் ஒரு கட்சி புதுசா ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க இதெல்லாம் நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த, அதுவும் இல்லாம அவங்களோட நோக்கங்களா அது இருக்கும். அதான் அவங்களுடைய கொள்கைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீதி கட்சி இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? தென்னிந்திய நல உரிமை சங்கமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்தோம். சரிங்களா? ஸோ சென்னை கூட்டமைப்பு குழுவா இருந்தது. அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கமா வந்து அதுக்கப்புறம் மாறிச்சு. சரிங்களா? ஸோ இதோடைய வேரியேஷன்ஸ் இதெல்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை உருவாக்குனது யாரு? எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப இதனுடைய ஒவ்வொரு கட்சிகளுடைய கொள்கைகள் மட்டும். இப்ப எக்ஸாம்பிள் என்னென்ன கட்சிகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, நீதி கட்சி பார்க்க போறோம். அடுத்து வந்து சுயமரியாதை கட்சி. ஸோ சுயமரியாதை இயக்கத்துக்கானது என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. பட் ஆனாலும் ஒரு கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணி ஒரு எல்லா கட்சிகளுடைய கொள்கைகள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், அடுத்து திக அப்படின்னா என்னது? நீதி கட்சிய திராவிடர் கழகம்னு மாத்தினாங்க இல்லையா? ஸோ அது அடுத்து திமுக, அதிமுக இதனுடைய கொள்கைகள் மட்டும் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் டாபிக் இருக்கு. திராவிட இயக்கங்கள் மற்றும் அதனுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. குரூப் 1, 2ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் இருக்கும். சிலபஸ் டாபிக் யூனிட் 6ல வந்து யூனிட் 6ல குரூப் 4ல இது இருக்காது. நீங்க தேடி பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு குரூப் 4 லெவலுங்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு கம்மி பண்ணியிருந்திருப்பாங்க நமக்கு போர்ஷன்ஸ் சரிங்களா? ஸோ அதே போல இதுக்கப்புறம் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுக்கான சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுவும் வந்து நமக்கு யூனிட் 5ல கவர் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால நம்ம அங்க வந்து போய் பார்த்துக்குவோம். ஸோ அதாவது பொருளாதார ரீதியா என்ன முன்னேற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கொள்கைகள் பார்த்து முடிப்போம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்கு இல்லையா? சோ என்று அழைக்கப்பட்ட நீதி கட்சி தமிழக அரசியல்ல வந்து சமூக நீதிக்கான என்ன பண்றாங்க? சமூக நீதிக்கான அடித்தளத்தை இவங்க அமைக்கிறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதவர்களுக்காக இவங்க நிறைய அதாவது திராவிடர்களுக்காக நிறைய முயற்சிகள் வந்து முன்னெடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? அதே போல இந்த 1916ல தான் தொடங்கப்பட்ட இதோட கொள்கைகள் நோக்கங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய இன்டெப்த் டேட்டாஸ் இருக்கு இல்லையா? அதை நீங்க மெயின்ஸ்க்கு தான் நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் ஓவராலா அதோடைய ஹெட்டிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். பட் ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றம் இதான் அவங்களுடைய முதல் என்னது கொள்கையா இருக்கு. பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றம்னா திராவிடர்கள். சரிங்களா? பிராமணர் அல்லாதவர்களோட முன்னேற்றம்னா திராவிடர்களுடைய முன்னேற்றத்தை தான் இவங்க ஒரு முதல் கொள்கையா வைக்கிறாங்க. சரிங்களா? சோ அந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு வேலை வாய்ப்புகள்லையும் கல்வி நிறுவனங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய ஆதிக்கம், அதாவது பிராமணர்களுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். சரிங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லயும் நான் நீதி கட்சியினுடைய கொள்கைகள் அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கிறத சொல்லிட்டேன். அதே போல சுயமரியாதை கட்சிக்கு பட் ஆனா இப்ப எனக்கு ஃபுல்லா நீங்க கொள்கைன்னு ஒரு டாபிக் எடுத்து நீங்க எனக்கு சொல்லணும் மேம் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க இல்லையா சில பேரு? சோ அவங்களுக்காக நான் இதை கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? சோ அந்த காலகட்டத்துல என்ன பண்றாங்களாம், அதாவது இந்த நீதி கட்சியெல்லாம் வரதுக்கு முன்னாடி சரிங்களா? சோ அரசு வேலைகளையும் சரி கல்வி நிறுவனங்களையும் சரி அதிகமா பிராமின்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. இதனை சமன் செய்து சமூகத்தில் பெரும்பான்மையாக இருந்த
பிராமணர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் குறைக்கக்கூடியதான் இதோடைய நோக்கம்னே சொல்றாங்க. சோ என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா இதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும். சரிங்களா? சோ இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப கம்மியான சென்செக்ஸ், அதாவது சென்செக்ஸ் எடுக்கிறது இதுல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் இந்த பிராமின்ஸோட லெவல் ரொம்ப கம்மி. ஆனா அவங்க தான் என்ன பண்றாங்க, அரசு வேலை வாய்ப்புல அதிகமா இருக்கிறாங்க. ஆனா அதிகபட்சமா இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது பிராமணர் அல்லாதவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அவங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல அதிகமாவே இல்லை. அப்ப அவங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க சொல்றாங்க. சோ அதான் சீர் சமன் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப சமூகத்தில் பெரும்பான்மையா இருக்கிறது யாரு? சோ ஒண்ணு பிராமணர் அல்லாத, சரிங்களா, அடுத்து பிற்படுத்தப்பட்ட, அடுத்து ஒடுக்கப்பட்ட, 3 விஷயம். ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கணும், பல சலுகைகள் கிடைக்கணும், அவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீதி கட்சி வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய கட்சியை உருவாக்குறாங்க. அமைப்பை ஆரம்பத்துல உருவாக்குனது அதுதான் காரணம். பிராமணர் அல்லாதோர் முன்னேற்றத்திற்காக முன்னேற்றம், அதான் அதனுடைய கொள்கையினுடைய ஃபர்ஸ்ட் நோக்கம், பிராமணர் அல்லாதவர்களுடைய முன்னேற்றம். சோ அடுத்தது பாருங்க, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். வகுப்புனா என்னது, ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ், சரிங்களா? சோ ஒவ்வொரு வகுப்பு வாரியாகவும் பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு கொடுக்கணும். இதுவும் அவங்களுடையதுதான். வகுப்பு அவங்களுடைய சாதனைகள் நான் சொன்னேன், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிங்களா? சோ சமூக நீதி நிலை நாட்டப்படணும் அப்படின்னா மக்கள் தொகைக்கு ஏற்ப அனைத்து சமூகத்தினருக்கும் வேலை வாய்ப்பை இடஒதுக்கீடு வழங்கணும். சோ ரிசர்வேஷன் கான்செப்டை அவங்க சொல்றாங்க. சரிங்களா? ரிசர்வேஷன் கொடுக்கணும். இடஒதுக்கீடு எல்லா தரப்பு மக்களுக்கும் கிடைக்கணும். அதாவது பல தரப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும். அதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது. சரிங்களா? அதை இவங்க அதான் இவங்களுடைய அடுத்த நோக்கம்னாலும் கொள்கைனாலும் ஒண்ணுதான். கொள்கை அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இதான் உங்களுடைய அடுத்த நோக்கமா இருக்கு, அதை செயல்படுத்தணும் அப்படிங்கறதா கொள்கை. இப்ப நோக்கம்னா அதை வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்றது மட்டும்தான் நோக்கம். கொள்கைனா அதை செயலும் படுத்தணும். இப்ப புரியுதா? இப்ப நோக்கத்துக்கும் கொள்கைக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஓகேவா? ஓகே. சோ இதன் விளைவாக தான் என்ன பண்றாங்க, இது நான் ஆல்ரெடி சொன்னேன், 1921, 22 அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. சோ வகுப்பு வாரி அரசாணைகள் வெளியிடப்பட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1921, 22 கவர்மெண்டோட ஆர்டர்ஸ், GOS அப்படின்னா கவர்மெண்டோட ஆர்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுவே இன்றைய இடஒதுக்கீடு முறைக்கு முன்னோடியா கருதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்து கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தம். கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தம் இதையும் வந்து அவங்களுடைய கொள்கையா வச்சிருக்காங்க. கல்வியில யாருக்கு கல்வி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி சென்றடைய வேண்டும் என்பதில் நீதி கட்சி உறுதியாக இருந்தது. அனைத்து தரப்பு மக்களுக்கும். இப்ப எக்ஸாம்பிள், கல்வி அப்படிங்கிறது சில குறிப்பிட்ட ஒதுக்கப்பட்டவங்களுக்கும் ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் கல்வி வந்து மறுக்கப்பட்டது அந்த காலத்துல. சோ எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க, நீதி கட்சி ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றாங்க. அதே போல கல்வி மற்றும் கல்வியில என்ன பண்றாங்க, பசியோட இருக்கிறனால எப்படி வந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, மாணவர்களுக்கு உணவு வழங்கி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி கற்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ இதை நான் சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் 1920 தான் நீதி கட்சி தான் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து காமராஜர் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஓகேவா? சோ அப்போ நீதி கட்சி எந்த இடத்துல கொண்டு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகராய நகர், சென்னையில இருக்கக்கூடிய பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். முதன்முறையா உருவானது எங்க ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா தியாகராய நகர். ஓகேவா? சோ மதிய உணவு திட்டம், ஏழை மாணவர்கள் பசியின்றி படிக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கமா கொண்டு சென்னையில இருக்கக்கூடிய தியாகராய நகர்ல தான் முதலில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க. இது கூட இந்த இடத்துல உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ வந்து 1920 நீதி கட்சி சென்னையில் உள்ள எந்த இடத்தில் மதிய உணவு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்ல கேட்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு அடுத்து பெண் கல்வி ரொம்ப முக்கியம். பெண் கல்வி, பெண்களுடைய கல்வி ரொம்ப முக்கியம். அவங்க வந்து பெண்களுக்குமே, தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்குமே வந்து என்ன பண்றாங்க, கல்வி கற்கிறதுக்கு
ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அவங்களை அலோவ் பண்றதே பெரிய விஷயம். நான் சொன்னேன்னா முத்துலட்சுமி அம்மையார் மகாராஜா கல்லூரியினுடைய முதல் மற்றும் ஒரே பெண்மணின்னு சொல்லிட்டு மருத்துவத்துல சேர்றதுக்கு, சரிங்களா? ஸோ அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் படிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதே போல அவங்க கத்திருக்காங்க. சென்னை மருத்துவ கல்லூரியிலையும் முதல் பெண் அவங்கதான். சோ பெண்களினுடைய கல்வி உரிமையை ஊக்குவிப்பதுடன் அவர்களுக்கு வாக்குரிமையும் பெற்று தந்தது. சோ இது இம்பார்ட்டன்ட் இல்லையா? பெண்களுக்கு கல்வி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம கல்வி உரிமைனா அவங்க கல்வி கற்கக்கூடிய உரிமை, அவங்க கல்வி கற்கிறதுக்கு உரிமை இருக்குல்ல, அதை பெற்று தரதோட அவங்களுக்கு வாக்குரிமையும் கொடுக்குறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்கள்லயே பொதுவா சொத்து அதிகமா யாருக்கு இருக்கோ அவங்க சொத்துரிமை படைத்தவர்கள் மட்டும்தான் வாக்குரிமை செலுத்த வேண்டியதா இருந்துச்சு. சோ காங்கிரஸ் இன்னும் இதர கட்சிகள் எல்லாம் வந்துதான் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே வாக்குரிமைங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதன்படி பெண்களுக்கு வாக்குரிமை எல்லாம் இல்ல. அப்ப பெண்களுக்கு வாக்குரிமையும் வந்து என்ன பண்றாங்க, நீதி கட்சி கொடுக்குது, வாங்கி தராங்க. சோ இதெல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் அவங்களோட சாதனைகளா வச்சுக்கலாம். நம்ம கொள்கைகள்னா பெண் கல்வி வந்து கற்கணும், பெண் கல்விக்கு உரிமையை வாங்கி தரணுங்கிறது அவங்களோட கொள்கையா இருந்துச்சு, சரிங்களா? சோ செயல்படுத்துறதுதான் கொள்கை, செயல்படுத்திடுச்சுன்னா அது சாதனை, சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, தீண்டாமை ஒழிப்பு மற்றும் சம உரிமை. தீண்டாமையே ஒழிக்கணும், இப்ப ஒடுக்கப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த காலத்துல நிலவிட்டு இருந்துச்சு. சோ அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, தீண்டாமைங்கிறத ஒழிக்கணும், அதே போல எல்லாரும் சமம்னு நினைக்கணுங்கிறத என்ன பண்றாங்க, நீதி கட்சி கொண்டு வராங்க. அப்ப 4வது பாயிண்ட், இப்ப நீங்க சொல்றது கொள்கைகள்ல நான் வெறும் பாயிண்ட் மட்டும் எழுதிக்கிறீங்கன்னா நல்லது, பாயிண்ட மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, அதுக்குள்ள உள்ள கண்டென்ட் நமக்கே தெரியும், ஓகேவா? சோ இப்ப நீங்க ஒருவேளை மெயின்ஸ் எழுதுறீங்க, நம்ம மெயின்ஸுக்கு தனியா வந்து குரூப் 1, 2க்கு கிளாஸஸ் எடுக்க போகும்போது அப்ப வந்து இந்த கண்டென்ட்டுக்கு உள்ள உள்ளதை நீங்க எழுதி வச்சுக்கணும், சரிங்களா? சோ பிரீஃபா எழுதலாம். சோ உங்களுக்கு மெயின்ஸ்ல எழுதும் போது எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஒண்ணுமே இல்லாம ஒரு 4 லைன் தான் நீங்க எழுதவே முடியும், அதை வந்து ரொம்ப பெரிய கொஸ்டினா கேட்பான், சரிங்களா? கேட்பாங்க. அதே போல ரொம்ப நிறைய எழுத வேண்டியது இருக்கும், அதை வந்து சின்ன கொஸ்டின்ல கேட்பாங்க, அதாவது 10 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பேஸ்மே அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களே ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஷார்ட் அப் பண்ணிடுவாங்க, அதுக்குள்ளதான் நம்ம எழுதணும். அப்ப நீங்க எதுக்கு ஏத்தாப்புல எப்படி எழுதணும், இப்ப வந்து நிறைய எழுதக்கூடியதுல நீங்க உள்ளுக்குள்ள நோட்ஸ் சேர்த்து எழுதணும். வெறும் கம்மியா கேக்குறாங்கன்னா கம்மியா தான் லைன்ஸ் இருக்கு அப்படின்னா வெறும் நீங்க ஹெட்டிங்ஸ் எழுதுனீங்கன்னா போதும், மார்க்ஸ் தருவாங்க, சரிங்களா? சோ இப்ப நாங்க மெயின் வேணா உங்களுக்கு, ஆனா ரெண்டுமே 2 in 1ங்கிற மாதிரி ரெண்டுத்தையுமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தீண்டாமை மற்றும் சம உரிமை அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது கிணறுகள், தெருக்கள், பொது இடங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு அந்த காலத்துல இருந்துச்சு, சரிங்களா? அதை வந்து என்ன பண்றாங்க, நீதி கட்சி மாத்தி அமைக்கிறாங்க. நான் அவங்களுடைய சாதனைகள்ல லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்திருப்பேன், சரிங்களா? சோ அந்த மாதிரி என்ன பண்றாங்க, மாத்தி அமைக்கிறாங்க. பயன்படுத்த இருந்த தடைகளை நீக்க போராடுது நீதி கட்சி. அதே போல பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பஞ்சமி நிலங்கள்னா என்னது, பஞ்சமர்கள்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கேஸ்ட், அவங்களுக்கான நிலங்களை மீட்டெடுத்து அவங்களுக்கே தராங்க. சோ பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்தல் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூக மாணவர்களுக்காக விடுதியை வந்து கட்டி தராங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நீதி கட்சி பண்ணிருக்கு. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்களோட சாதனைகள் நம்ம எடுத்துக்கலாம், மேல மெயின் ஹெட்டிங்ஸா இருக்கிறதா அவங்களோட கொள்கைகளா எடுத்துக்கலாம். அது பண்ணுச்சான்னு கேட்டா பண்ணுச்சு, நீதி கட்சி பண்ணுச்சு, ஓகேவா? அடுத்து மத சார்பின்மை மற்றும் அறநிலைய சட்டம். மத சார்பின்மைனா எந்த விதமான மதத்தையும் சார்ந்து செயல்படக்கூடாது அரசாங்கம் அப்படிங்கிறது. அதே போல அறநிலையத்துறைனா அது வந்து கோவில் நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதுல நிறைய பிரச்சனைகள் ஊழல்கள் நடந்துட்டு இருந்துச்சு, அதுல சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அறநிலைய சட்டத்தை என்ன பண்றாங்க, கவர்மெண்டோட கோவில்களை கவர்மெண்ட் அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த அறநிலைய சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அதையும் செயல்படுத்துறாங்க, சீர்திருத்தங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக. கோவில்ல இருக்கக்கூடிய நிர்வாக கட்டுப்பாடுகளை அவங்க அரசு கொண்டு வராங்க, சரிங்களா? இப்ப பார்ப்போம், கோவில்களின் நிர்வாகத்தில் நிலவிய முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்காகவும், சரிங்களா? அதே போல பொதுமக்களின் வரிப்பணத்தை முறையாக பயன்படுத்தணுங்கிறதுக்காகவும். சோ கோவில்கள்லயும் சரி மத்த இடத்துலயும் சரி வரிப்பணங்கள் மக்கள் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து சரியா பயன்படுத்தணும். இது வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும் இருந்துச்சுன்னா சரிவர பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் நீதி கட்சியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்க.
சோ அதன்படி 1926ல இந்த அறநிலை சட்டம் உருவாக்கப்படுது. இதன் மூலம் கோவில்கள் அரசு நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ நான் உங்களுக்கு இதை சொல்லியிருந்திருப்பேன். 1922ல மசோதா உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 25, 26 வாக்குல அறநிலைய சட்டம் வந்து உருவாக்கப்படுது நீதி கட்சி சார்பா. ஓகே, அடுத்தது இவங்களுடைய கொள்கை பாருங்க. அரசியல் அதிகாரம், அரசியல்ல அதிகாரம் பெறுறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட சட்டமன்ற தேர்தல்ல, ஆங்கிலேயர் காலத்துல தானே அமைக்கப்பட்டுச்சு. இந்த சட்டமன்ற தேர்தல்ல பங்கேற்று அதிகாரத்தின் மூலம் சமூக மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா அரசியல்ல வந்தாதான் அதிகாரம் நம்ம கைக்கு வரும். அதன் மூலமா சமூக மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இதனுடைய கொள்கையா இருந்துச்சு. சோ நீதி கட்சி நம்பியது. 1920ல இருந்து 37 வரை தமிழகத்தில் அன்றைய சென்னை மாகாணத்துல நீதி கட்சி பொறுப்புல இருந்துச்சு. சரிங்களா? ஆட்சி அதிகாரம்ங்கிறது அதனுடைய கொள்கையா இருந்துச்சு. அடுத்து சோ இதனுடைய சாதனைகள்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னதுதான். பெண்களுக்கு என்ன பண்றாங்க? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சென்னை பல்கலைக்கழகத்தை மாற்றி அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2 பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னேன்னா, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1925, அதே போல அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929 உருவாக்கப்பட்டுச்சா? ஓகே, அடுத்து இது ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. சோ இது ஒண்ணு. அடுத்து பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கிறாங்க, தேவதாசி முறையை ஒழிக்கிறாங்க. எப்போ ஒழிக்கப்பட்டது? மசோதா 1930, சட்டம் நிறைவேற்றப்பட்டது 1947. சரிங்களா? ஓகே, அடுத்து உள்ளாட்சியில என்ன பண்ணிருக்காங்க? ஏழைகளுக்கு வீட்டு வசதி வாரியங்கள் அமைத்து கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு சொன்னதுல உங்களுக்கு இதை விட்டுட்டேன். ஆனா குடிநீர் வசதிகள், அதாவது நீர்ப்பாசன வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் சாதனைகள்ல. சரிங்களா? அப்போ இது மூணாவது பாயிண்ட், சாதனைகளை எழுதிக்கோங்க. சோ வீட்டு வசதி வாரியம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. வீட்டு வசதி வாரியம் 1. அடுத்து குடிநீர் வசதிகள் மேம்படுத்துறது, இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ 2வது விஷயம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்து நீதி கட்சியினுடைய இந்த சமூக நீதி பயணத்தை தான் பின்னாளில் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் மற்றும் இன்றைய திராவிட இயக்கங்கள் பின்பற்றி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெரும் முந்துதலாக அமைஞ்சதுன்னு சொல்றாங்க. நீதி கட்சி வந்து ஒரு முன்னோடியா இருந்திருக்குன்னு சொல்றாங்க மற்ற கட்சிகளுக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது சுயமரியாதை கட்சி பார்ப்போம். இதனுடைய நான் வந்து கொள்கைகளை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் எடுக்கும் போது. ஆனாலும் நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புரிதல் வேணும் இல்லையா? அது மட்டும் இல்லாம மத்த கட்சிகளோட சேர்த்து நீங்க இதை சொல்லுங்க அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும். அதனால நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ பாருங்க, சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியாரால தான் உருவாக்கப்படுது. 1925ன்னு நமக்கு தெரியும். அதே போல தமிழக வரலாற்றுல மிக முக்கியமான சமூக சீர்திருத்த இயக்கம் இது. அரசியல் இயக்கம் கிடையாது. நீதி கட்சிங்கிறது என்னது? அது அரசியல் இயக்கம். ஏன்னா அதுல ஒன் ஆஃப் தி கொள்கையே என்னது? அவங்க வந்து அரசியல் அதிகாரத்தை கொண்டு வரணும் பிரிட்டிஷோட காலத்துல. ஏன்னா அப்பதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு. ஆனா சுயமரியாதை இயக்கத்தினுடைய முக்கிய கொள்கையே அரசியலை எதிர்க்கணும், அரசியல் வேண்டாம், தவிர்க்கணுங்கிறதுதான். அப்ப சமூக சீர்திருத்த இயக்கம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம். சரிங்களா? சோ உங்களுக்கு என்ன டாபிக் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னாட்சி இயக்கத்தெல்லாம் நம்ம விடுதலை போராட்டத்துக்குள்ளே பார்த்துட்டோம். ஏன் மேம் தன்னாட்சி இயக்கம்லாம் அதுல வராதா அப்படின்னு சொல்லி கேட்டா, அது விடுதலை போராட்டத்துக்குள்ள நம்ம பார்த்துட்டோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, திராவிட இயக்கங்கள் மற்றும் அது மட்டும் இல்லாம அதனுடைய கொள்கைகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, தன்னாட்சி இயக்கம்னா பிராமின்ஸால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிடலாம். சரிங்களா? சோ காங்கிரஸ்லயும் பிராமின்ஸ் இருப்பாங்க, தன்னாட்சி இயக்கமும் பிராமின்ஸால நிறைய பேர் உருவாக்கப்பட்டதுன்னு இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி சொல்லலாம். ஆனா நம்ம எப்படி பொதுவா படிக்கணும்? தன்னாட்சி இயக்கம்ங்கிறது திலகர் மற்றும் அன்னி பெசன்டால உருவாக்கப்பட்டது. அதே போல காங்கிரஸும் வந்து மற்ற தலைவர்களால உருவாக்கப்பட்டது, மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ நம்ம இப்படிதான் பாத்துக்கணும். இவங்க வந்து அப்படி விமர்சிப்பாங்க. அவங்க அதனாலதான் திராவிட இயக்கங்கள்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் தான் சொல்றோம். என்ன சொல்றோம்? நீதி கட்சிங்கிறது அது ஒரு டாபிக்காவே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப திராவிட இயக்கங்கள்னா பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வரும் அப்படின்னா, தீகா வரும், திராவிடர் கழகம் வரும்,
ஓகேவா? சோ நீதி கட்சிங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனாலும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, பிராமணர் அல்லாதவர்களுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த நீதி கட்சியே முன்னாடி இயக்கம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சீர்திருத்த இயக்கமா, மக்களுக்கான இயக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் கட்சியா உருவாகி இருக்கும். ஆனா, நீதி கட்சியுமே ஒரு திராவிட இயக்கம் தான். ஏன்னா, அது பிராமணர் அல்லாதவர்களுக்காக தானே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அது ஒரு திராவிட இயக்கம் தான். சரிங்களா? ஆனா, அவங்களே வந்து ஒரு டாபிக்கா குடுத்துட்டாங்க, நீதி கட்சின்னு சொல்லிட்டு. அடுத்து திராவிட இயக்கங்கள் அதனுடைய கொள்கைகள்னா, திராவிடர் கழகம் வரும். நீதி கட்சிக்கு அப்புறம் பெரியார் பேர் மாத்துறாங்களா? அது வரும். திமுக வரும், அதிமுக வரும். இதெல்லாம் வரும். சரிங்களா? அப்ப இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல சுயமரியாதை இயக்கமும் திராவிடர்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் பெரியாரால. சுயமரியாதை இயக்கம்னே ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க நமக்கு மெயினாவே. அதனால நம்ம அதை பாக்குறோம். அப்ப இதனுடைய கொள்கைகள் எல்லாம் பார்க்க போறோம். சுயமரியாதை இயக்கத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் போடுவீங்க? ஒருவேளை மெயின்ஸ் எழுதுனீங்கன்னா, இது 1925 பெரியாரால் உருவாக்கப்படுது. இது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாகும். புரியுதுங்களா? இப்ப ஒவ்வொரு கொள்கைகளையும் நீங்க டாபிக் மட்டும் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடி இருக்கு. இது வந்து செகண்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. சமூக சீர்திருத்த இயக்கம். சோ எப்ப உருவாக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் சமூக சீர்திருத்த இயக்கம் 2வது பாயிண்ட். 3வது இது ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்காக தான் பெரியாரால உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து பகுத்தறிவு சிந்தனைக்காகவும் இந்த இயக்கம் பாடுபட்டதுன்னு சொல்றாங்க. 5 நம்மளாவே எழுதிக்கலாம். பெண் உரிமை மற்றும் எதுக்காகலாம் இது பாடுபட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் உரிமை மற்றும் பெண் கல்வி. பொதுவாவே பெண் உரிமை இல்லாட்டி பெண் உரிமை பெண் முன்னேற்றம் அதுக்காக போராட்டப்பட்டுச்சு. 5th பாயிண்ட். பெண்கள் உரிமைக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் பெண்கள்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்ல நிறைய விஷயங்கள் சொன்னேன். என்னென்னலாம் எதிர்த்திருக்காங்க, குழந்தை திருமணத்தை எதிர்த்திருக்காங்க, விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்கிறார் பெரியார், வரதட்சணையை தவிர்த்திருக்கிறார். அதாவது வரதட்சணை வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. அதே போல பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொல்லியிருக்காங்க, பெண் கல்வி பெறணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மூட நம்பிக்கைகள்லாம் ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வேற என்ன சொல்லியிருக்காங்க? பெண்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது பெண்களுக்கு அது வந்து பெரிய சுமையாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க இதனுடைய கொள்கைகள். சாதி ஒழிப்பு மற்றும் சாதி வாரியா பிரியாதீங்க. பெரியார் வந்து சாதிக்காக தான், மேக்சிமம் சாதிக்காகவும் பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் பகுத்தறிவுக்காகவும் தான் போராடி இருக்காங்களே. இதெல்லாம் சொல்லக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்கம். ஓகேவா? சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது. சுயமரியாதை இயக்கம்னாலே அதுலயே ஒரு டாபிக் இருக்கு. சுயமரியாதையா இருக்கணும் ஒவ்வொரு மனிதர்களும். யாருக்கு அடிமைப்பட்டு கிடக்க கூடாது, யாருக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. அதுதான் வந்து பெரியார் சொல்ல வரதே. அப்ப சுயமரியாதை இயக்கம்னா ஒவ்வொரு மனிதர்களும் சுயமரியாதையோடு இருக்க வேணும். ஃபர்ஸ்ட். செகண்ட், சாதி ஒழிப்பு மற்றும் சமத்துவத்துக்காக போராடி இருக்காரு. 3வது பகுத்தறிய சொல்லியிருக்காரு. சரிங்களா? எது தப்பு, எது சரி, எது தேவை, எது தேவையில்லை. 4வது பெண்கள் முன்னேற்றம், பெண் கல்வி, இதுக்காகலாம். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயத்துக்காக அவங்க சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த இயக்கத்தின் முதன்மையான நோக்கம் சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான். சாதியற்ற சமூகத்தை உருவாக்கணும். சுயமரியாதை இயக்கம் என்ன சொல்றாங்க? சாதி ஒழிக்கணும். ஆக்சுவலா வந்து கிராமம் இருக்கு இல்லையா, கிராமத்துலதான் இந்த சாதி முறைகள் அதிகமா வந்து உருவெடுத்து நிக்குது. அது இப்ப வரைக்குமே அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. யாரும் மாத்த முடியாது. இந்த 1000 பெரியார் இருந்தாலும் மாத்த முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மாத்தவே முடியாது. இன்னமும் சாதியை பார்த்துட்டே இருந்துட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் நகர ரீதியா கொஞ்சம் அது கம்மியாயிருக்குன்னு தான் சொல்லலாம். நகரத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, அது கம்மியாயிருக்குன்னு தான் சொல்லலாம். கிராமங்கள்ல அதிகபட்சமா அவங்க இன்னமும் அதை நம்பிட்டே இருக்காங்க. அதே போல மூட நம்பிக்கைகளை நம்பிட்டே இருக்காங்க. எதுக்கு இதை பண்றோம் செய்யறோம்னு தெரியாமலே இன்னும் நம்பிட்டே செஞ்சிட்டு இருப்பாங்க. பகுத்தறிவுங்கிறது கிராம மக்களிடையே கிடையாது. இதே படிச்சவங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். சரிங்களா? சோ கிராம மக்கள் எல்லாம் படிச்சவங்க இல்லைங்கிறத நான் சொல்ல வரல. பட் ஆனா படிச்சவங்களா இருந்தாலுமே சோ மூட நம்பிக்கைகளா இருக்கட்டும், பகுத்தறிவா இருக்கட்டும் அவங்கள்ட்ட கம்மி தான் நகர மக்களை பொறுத்த வரைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? அது சாதி வந்து வேறுபாடு அப்படிங்கிறது, சாதி சமூகத்துல நிலவுதுங்கிறது அதிகமா எங்கன்னா அது கிராமங்கள்ல தான் அதிகமா நிலவுது. சரிங்களா? ஓகே. அப்ப சாதியற்ற சமூகத்தை படைக்கணும். அடுத்து பிறப்பின் அடிப்படையில ஒருவரை உயர்ந்தவராகவும் தாழ்ந்தவராகவும் கருதக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ எல்லாரும் மனுஷங்க தானே. சோ அதுல என்ன வந்து தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றாங்க. அதே போல சோ அதை வந்து எதிர்க்குது, கடுமையா எதிர்க்கிறாங்க.
சோ அனைவரும் சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு. அனைவரும் சமம் என்ற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படணும் அப்படிங்கறதுதான் இந்த இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு. எல்லாருமே அனைவரும் சமம் அப்படிங்கறதா இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அடுத்து பாருங்க, பெரியார் சொன்னது பகுத்தறிவு. 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பகுத்தறிவு சொன்னேன்னா, பகுத்தறிவு மற்றும் மூட நம்பிக்கை எதிர்ப்பு. மூட நம்பிக்கை என்ன? தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயங்களை செய்யறது, அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யறது, சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மூட நம்பிக்கைகள் தான். இப்ப பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கணுமா, சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொசீஜர், இது இப்படிதான் அப்படிங்கிறது இல்லாம எதுக்கு, ஏன், என்ன மாதிரி காரணம், அது வேலிடா இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணலாம், வேலிட் இல்ல எவனோ ஒருத்தன் சொல்லி வச்சுட்டான் அப்படிங்கறதுனால அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம், இது தேவையில்லாத சடங்கு முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு. சோ கேள்வி கேட்கும் பகுத்தறிவு சிந்தனையை மக்களிடையே கொண்டு சேர்த்தது இந்த இயக்கம், சரிங்களா? ஓகே. அடுத்து, அறிவியலுக்கு புறம்பான சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்கள் மற்றும் மூட நம்பிக்கைகளை தகர்ப்பது. அறிவியலுக்குன்னா அறிவியல் ரீதியா பண்ணா கூட ஓகேங்களாம், அதை தாண்டி நீங்க எதை பண்ணாலுமே அது வந்து தேவையில்லாதது, அப்ப பகுத்தறிவோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து, மதத்தின் பெயரால் நடக்கும் சுரண்டல்களை கண்டிப்பது. மதம் அப்படிங்கிற பேரை வச்சு நிறைய வந்து மக்களிடையே சுரண்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்க சொல்லி பெரியார் சொல்றாங்க. அப்போ பகுத்தறிவு மற்றும் மூட நம்பிக்கை எதிர்ப்பு இவங்களுடைய ஒரு முக்கிய கொள்கையா இருந்திருக்கு. சோ அதான் நான் சொல்றேன், நான் சொல்ல நீங்க வெறும் டாபிக் மட்டும்னாவது எழுதி வச்சுக்கோங்க கொள்கைகள்ல, சரிங்களா? அப்ப அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கு ஒரு பொதுவா நிறைய பேருக்கு ஜெனரல் நாலேஜ் அப்படிங்கிறது ஓகே. இந்த பெரியார் வந்து என்ன சொன்னாரு, சாதி ஒழிப்புக்காக பாடுபட்டிருக்காங்க, பகுத்தறிவு, பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் இன்னொரு அந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்ன இருந்திருக்கு, அரசியலை எதிர்க்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பொதுவா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களால எழுதிட முடியும். சோ நிறைய பேர் இப்பதான் படிக்க வந்திருக்கீங்க, இல்ல எனக்கு ஒரு விஷயத்த வந்து சொன்னாதான் புரியும் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? நிறைய விஷயங்கள் ஜெனரல் நாலேஜ் மூலியமா தான் நம்ம கொஸ்டினே ஆன்சர் பண்ண முடியும். அப்போ கொள்கைகள் அப்படின்னா என்னன்னே தெரியாம நம்ம இருக்கக்கூடாது. சோ அவங்க பண்ண அதாவது அவங்க இயக்கத்துல என்னென்ன செயல்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அதான் கொள்கைகள், செயல்படுத்தினது சாதனைகள், சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, பெண் உரிமைக்கும் பெண் விடுதலைக்கும், பெண் உரிமை, பெண்கள் முன்னேற்றம் அதுவும் வச்சுக்கலாம் நம்ம, சரிங்களா? பெண் உரிமை மற்றும் பெண்கள் விடுதலை பெறணும். ஏன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, சரிங்களா? பாரதியார் என்ன சொன்னாங்க, அடுப்பங்கரையிலே வந்து பெண்கள் வந்து இருக்கக்கூடாது, அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி பாரதியார் சொன்னாங்க. அதே போல பெரியாரும் சொல்றாங்க, பெண்களுக்கு கல்வி கற்கணும், வெளியே வாங்க, குடும்பத்துக்குள்ளேயே இருக்காதீங்க. இன்னமும் இந்த காலத்துல நிறைய பெண்கள் என்ன பண்றாங்க, குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டு குடும்பத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்துட்டு போறாங்க. எப்படி ஒரு ஆண்கள்னால வந்து ஒரு வேலை பார்த்து பொருளாதார ரீதியா நாட்டுக்கும் ஒரு பெனிஃபிட் ஆகுதோ அதே போல பெண்களாலையும் முடியும். நிறைய பேர் இப்ப வந்துட்டாங்க வெளியே, நிறைய பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, சம வாய்ப்பு கிடைக்குது பெண்களுக்கு, கவர்மெண்ட் நிறைய பண்றாங்க. ஆனாலுமே இன்னமும் நிறைய பேரு வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், பெண்கள்னா வெளியே வேலைக்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிலவரங்கள் இன்னமும் நிலவிட்டு இருக்கு. அப்ப பெரியார் வந்து அந்த காலத்துல எப்படி இன்னும் இருந்திருக்கும்? சோ அதனால என்ன பண்றாங்க, பெண்கள் கல்வி கற்க தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு பேச தெரியும், மத்தவங்களை எதிர்த்து நியாயத்துக்கு கேள்வி கேட்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப எல்லாம் வெறுமனையா கிராமங்களையும் சரி ஒவ்வொரு வீடுகளையும் சும்மா ஒரு பேருக்கு படிக்க வைக்கிறாங்களே தவிர அவங்களை சும்மா வந்து ஒவ்வொரு வேலைக்கு எதுவுமே யூஸ்லெஸ்ஸா அப்படியே வீட்டுல வச்சிடுறாங்க. பெண்கள்னா அப்படிதான் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது, எல்லாமே பெண்களால பார்க்க முடியும். சோ அதனால பெண்களுக்கு விடுதலை பெற்று தரணும், பெண் உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து போராடுறாரு. பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அந்த காலத்திலேயே மிக தீவிரமான கருத்துக்களை முன்வைத்தது இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பெண்களுக்கு கல்வி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பெரியார். செகண்ட் சொத்துரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் மத்தவங்களும் இந்த பெண்கள் மீது மதிப்பு வைப்பாங்க. சோ இப்ப பணம் தானே இங்க பேசுதே, அதனால இந்த பெண்ணுக்கும் ஒரு சொத்து இருக்குன்னா அவங்க மேல மதிப்பு வைப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்கன்னா சொத்துரிமை வாங்கி தரத்துக்கு பெரியார் போராடி சொத்துரிமையும் கிடைச்சிருச்சு இந்து வாரிசுரிமை சட்டத்தின் படி. ஆல்ரெடி நான் அதுல லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன்.
தந்தை மற்றும் கணவரின் சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தந்தையும் கணவரும் தான். சோ வந்து அவங்க அண்ணனோட காசுல போயிட்டு அவங்க வந்து எந்த விதமான பாதி பங்கும் கேட்கறதுக்கு உரிமை இல்லை பெண்களுக்கு. அதே போல 3வது மறுமணம் செஞ்சுக்கணும் பெண்கள். இதுவும் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லிட்டேன். அதே போல குடும்ப கட்டுப்பாடு. ஏன்னா அந்த காலத்துல நிறைய பெண்கள் நிறைய திருமணம் செஞ்சிருந்திருப்பாங்க. சோ அதனால அவங்க ரொம்ப வீக்கும் ஆகுறாங்க. சுகாதார ரீதியாகவும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்களால முன்னேற்றமும் அடைய முடியல, வேலைக்கும் செல்ல முடியல, கல்வி ரீதியாகவும் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. சரிங்களா? சோ இந்த மாதிரியான நிறைய வந்து பெண்களுக்கு வந்து இழப்பு தான் இருந்திருக்கே தவிர அவங்களுக்கு முன்னேற்றம் இல்ல. அதனால நிறைய போராடி இருக்காரு பெரியார். சோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க, சுயமரியாதை திருமணங்கள். ஃபர்ஸ்ட் சுயமரியாதைங்கிற கான்செப்டே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள வந்து நம்ம சப் டாபிக்கா சுயமரியாதை திருமணங்கள் வச்சுக்கலாம். எல்லாருமே சமம். ஓகேவா? சோ ஆண் பெண் சமம், எல்லா மனிதர்களும் சமம், பிரிட்டிஷ்க்கு கீழேயும் மக்கள் கிடையாது. அதே போல யார் பேச்சையும் மக்கள் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் சமம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே போல சுயமரியாதை திருமணம்லாம் என்னது, புரோகிதர்களை வச்சு ஓமம் வளர்க்கறது கிடையாது. அதே போல சடங்குகள் சம்பிரதாயங்கள் கிடையாது. வெறுமனையா வாக்குறுதி மூலியமா செஞ்சுக்கக்கூடிய திருமணம், நிறைய பேரை கூட்டி வச்சு. சரிங்களா? சோ அதான் சுயமரியாதை திருமணம். அதை வந்து அண்ணாவும் வந்து நிறைவேற்றிட்டாரு. இதை லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அதான் இங்க சொல்லியிருக்கு. சோ அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி சொன்னதுதான். சோ இங்க பாருங்க, சாதி மறுப்பு திருமணங்களாகவும். சோ சுயமரியாதை திருமணம்னா முக்கியமா அதுல வெறுமனையா வாக்குறுதி மட்டும் கிடையாது, சாதி வேறுபாடு இருக்கு இல்லையா, ஒருத்தவங்க வந்து இன்னொரு சாதி உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற கான்செப்ட் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த சாதி மறுப்புக்காகவும் எல்லா சாதியும் எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் சுயமரியாதை திருமணங்கள் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. பெண் அடிமைத்தனம் இதை போக்கும் விதமாக இது அமைஞ்சது. ஏன்னா அந்த காலத்துல பெண் அடிமைத்தனம் ஒருத்தவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டா அந்த பெண் வந்து அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அது ஏதோ ஒரு விதத்துல அடிமைத்தனம் மாதிரி இருக்குது. அப்ப அந்த பெண் அடிமைத்தனத்தையும் மாத்தணும் அப்படிங்கறதுதான் என்ன பண்றாங்க, சுயமரியாதை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. சோ அடுத்த டாபிக் பாருங்க, தீண்டாமை ஒழிப்பு. இததான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டாவும் பார்த்தோம். சோ சமூகத்தில் நிலவிய தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக இவ்வியக்கம் பெரும் போராட்டங்களை நடத்தியது. சோ பொது கிணறுகள்ல வந்து நீர் எடுக்கிறது, கோவில்களுக்குள்ள செல்லக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய. அடுத்து பொது வீதிகள் நடக்கக்கூடாது. அதே போல இதுக்காக தான் வைக்கம் போராட்டம் நடத்திருக்காங்க. ஓகேவா? வைக்கம் போராட்டமும் இதுக்காக தான் நடத்திருக்கோம். அடுத்து இந்த சுயமரியாதை இயக்கம் வேற என்னத்தை கொண்டு வராங்க, இந்தி திணிப்பு எதிர்ப்பு. இந்திய வந்து எதிர்த்து போராடுறாங்க. இந்தி வந்து எங்களுக்கு தேவையில்லை, பிரிட்டிஷோட ஆட்சிக்காக நாங்க இங்கிலீஷ் படிச்சோம், இப்ப இங்கிலீஷ் படிச்சதுக்கு அப்புறம் திருப்பி எங்களை ஹிந்தி படிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எங்களால ஒரு விஷயத்துக்குள்ள அடிமைப்பட்டு கிடைக்க முடியாது. சோ தமிழ் இங்கிலீஷ் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. அதான் இருமொழி கொள்கை. அண்ணா வந்து சைன் பண்ணியிருப்பாரு. ஓகே, இப்ப இதுல வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கைகள்ல பாருங்க, முக்கியமான கருத்து, ஒரு மனிதனுக்கு அறிவை விட, மதத்தை விட, கடவுளை விட மிக முக்கியமானது சுயமரியாதை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது. எந்த இயக்கம்னா பேர்லயே இருக்கு, சுயமரியாதை இயக்கம். ஓகேவா? அடுத்து பாருங்க, திராவிடர் கழகம். சோ திராவிடர் கழகம்னா தீகா. ஓகேவா? இந்த தீகா அப்படிங்கிறது திராவிடர் கழகம். நீதி கட்சியோட பேரை 1944 சேலம் மாநாடுல பெரியார் மாத்திருப்பாரு. ஏன் அவர் மாத்துறாரு, ஏன்னா நீதி கட்சி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது டிக்ளைன் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பெரியார தலைவர் ஆக்குறாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த திராவிடர் கழகம் இருக்குல்ல, அத பெரியார் தலைவர் ஆனதுக்கு அப்புறமாட்டி அதை மாற்றி அமைக்கிறாங்க. சோ திராவிடர் கழகம் பாருங்க, 1944 சேலம் மாநாட்டில் பெரியார் அவரின் முன்மொழிவின்படி நீதி கட்சி என்ற பெயரை வந்து திராவிடர் கழகம் தீகா அப்படின்னு மாத்துறாங்க. இதுவும் வந்து திராவிட இயக்கங்கள்ல ஒண்ணுதான். சோ நம்ம ஹெட்டிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு போலாம். சோ இந்த திராவிடர் கழகத்தினுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது பாருங்க,
சோ இது பெயர் மாற்றம் இருக்கு இல்லையா, பெயர் மாற்றத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயக்கம் வந்து ஒரு தேர்தல் அரசியல் கட்சியா இல்லாம ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமா மாறிடுச்சு. ஏன்னா சுயமரியாதை இயக்கம், ஏன்னா இதுக்கு தலைவரே யாரு, பெரியார் தான். அவரு ஸ்டார்ட் பண்ணது என்னது, காங்கிரஸ்ல இருந்து விலகிதான் சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் பண்றாங்க. அரசியல் வேண்டாம், இது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அவர் இதுக்கப்புறம் எந்த கட்சிக்கு தலைவரானாலும் அதுக்கு என்ன பண்றாங்க, அவருடைய விருப்பப்படிதான். சரிங்களா? அப்ப வந்து தேர்தல்கள் எல்லாம் புறக்கணிக்குது நீதி கட்சி. ஏன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இல்லையா, காங்கிரஸ் இருக்கும் போது ஜெயிக்க முடியல இவங்களால. அதனால வீழ்ச்சி அடைஞ்சதுனால என்ன பண்றாங்கன்னு பாருங்க, இவரு தலைமை ஆனதுக்கு அப்புறம் நீதி கட்சியுமே ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமா மாத்திடுறாங்க. தேர்தல் இயக்கமா, தேர்தல் ஒரு கட்சியா கிடையாது. சரிங்களா? தேர்தலில் போட்டியிட கட்சியா அவர் வச்சுக்காம சமூக சீர்திருத்த இயக்கமா மாத்திடுறாங்க. பெயர் மாற்றத்துக்கு பிந்தைய இதனுடைய முக்கிய கொள்கைகள் பாத்தீங்களா? நீதி கட்சியினுடைய கொள்கைகள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இதே நீதி கட்சி தான், ஆனா பெயர் மாற்றினதுக்கு அப்புறமா பெரியார் வந்து இதனுடைய தலைவரா இருந்தப்ப இதனுடைய கொள்கைகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அப்ப சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம் ரெண்டுமே பெரியாருடைய இயக்கங்கள் தான், மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தேர்தல் அரசியலை புறக்கணித்தல். சரிங்களா? சுயமரியாதை இயக்கத்துக்கு கூட இது வந்து ஒரு ஹெட்டிங்கா இருந்திருக்காது. ஏன்னா சுயமரியாதை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவரை எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து அரசியலை விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுல இங்க முக்கியம் இல்ல, இதுலயே ஸ்பெசிபிக்கா சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே, ஏன்னா இது ஒரு அரசியல் கட்சியா அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ அது சமூக சீர்திருத்த இயக்கமா மாறிடுச்சு. அதனால இது வந்து தேர்தல் அரசியலை புறக்கணிக்க கூடிய ஒரு கட்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, பெயர் மாற்றத்திற்கு பிறகு திராவிடர் கழகம் தேர்தல்ல போட்டியிடுவதை தவிர்க்குது. ஓகேவா? சோ தவிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட மக்கள் மனதை வந்து மாற்றணும் அப்படிங்கறதா பெரியார் முக்கியமா கருதிருக்காங்க. இதனால் மக்களிடையே பகுத்தறிவு மற்றும் சமூக நீதி கருத்துக்களை வந்து கொண்டு வரணும், பரப்புரை செய்யணும் அப்படிங்கிறது இதோட நோக்கமா இருக்கு. அடுத்தது பாருங்க, திராவிட நாடு கொள்கை. திராவிடர் கழகமா மாறினதுக்கு அப்புறம் திராவிட நாடு கொள்கையை கொண்டு வராங்க. திராவிட நாடுன்னு என்னது, தென்னிந்திய மாநிலங்கள், தமிழகம் மட்டும் கிடையாது. சோ மதராஸ் மாகாணம்னு இருந்துச்சு இல்லையா, அந்த மாகாணங்கள்ல என்னென்ன வந்து மாநிலங்கள் இருந்துச்சோ அந்த மாநிலங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து திராவிட நாடுன்னு சொல்லிட்டு ஒரு புது நாடே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருப்பாங்க இந்த திராவிடர் கழகத்துல. சரிங்களா? அதுக்கு அண்ணாவும் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, குரல் கொடுத்திருப்பாரு, பெரியாரும் குரல் கொடுத்திருப்பாரு. சரிங்களா? அப்ப திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு, அண்ணாவும் பெரியார் ரெண்டு பேருமே தான். அந்த முழக்கத்தை முன்வைத்து தென்னிந்திய மாநிலங்கள் உள்ளடக்கிய ஒரு தனி நாடைய உருவாக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்கப்பா. சரிங்களா? திராவிட நாடு திராவிடர்களுக்கே என்ற கோரிக்கையை விடுத்தது எந்த இயக்கம்னா திராவிடர் கழகம் ஸ்பெசிபிக்கா. ஓகேவா? நீங்க அண்ணா பெரியார் தனியா எழுதாம எந்த இயக்கம்னு கேட்டாங்கன்னா திராவிடர் கழகம்னு எழுதிக்கோங்க. சோ அந்த தனிநாட்டை கொண்டு வரணுங்கிறதான் தீவிரமா நினைக்கிறாங்க. ஆனா வந்து அண்ணாவும் அதான் நினைச்சிடாரு. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி அதை மாத்திடுறாங்க. சோ வந்து ஏன்னா நமக்கு எல்லாமே செப்பரேட்டா பிரிச்சுட்டாங்க ஒவ்வொரு மாநிலங்களா. எல்லாம் இப்ப எப்படி பாகிஸ்தான் போய் அது தனி நாடா போய் இருக்கணும்னு நினைக்குது, அதே போலதான் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கல. அதனால அண்ணாவும் விட்டுறாங்க, கை விட்டுறாங்க. சோ அதனுடைய இப்ப சரி அவங்கவுங்க இருந்துக்கட்டும், திராவிட நாடு கொள்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஆரிய பண்பாடு ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதுதான் இதனுடைய நோக்கமா இருக்கு. ஏன்னா வட மாநிலத்திலிருந்து வந்த சில மாற்றங்களும் செயல்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் இங்க வந்து மாற்றத்தை உருவாக்குது. அப்ப ஆரிய பண்பாடுன்னா என்னது, வட மாநிலத்துல இருந்து வந்தது. சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறமா வந்தவர்கள் தான் இந்த ஆரியர்கள். அவங்கதான் பிராமின்ஸ் சொல்லுவாங்க, இந்த வேதங்கள் படிக்கக்கூடியவங்க. சோ அவங்களுடைய பண்பாட்டு ஆதிக்கத்துல இருந்து விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் திராவிட நாடு தனியா ஒண்ணு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பட் ஆனா எல்லாம் தனித்தனியா இப்ப இருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஆரிய மற்றும் வடமொழி எதிர்ப்பு. ஆரிய மொழினா என்னது, ஆரியர்கள் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறமாட்டி தான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அதுல இருந்து எல்லாமே வட மாநிலத்தவர்கள் தான். பட் ஆனா ஆரியர்கள் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க, அதுக்கப்புறமாட்டி வந்து வடமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவாயிருக்கும். சோ இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தவிர்க்கிறாங்க.
சோ அதுக்கடுத்து அந்த ஏன் அப்படின்னா அவங்க தானே நமக்கு ஹிந்திய கொடுக்குறாங்க. ஹிந்தி தான் வந்து என்னது மொழியா இருக்கணும். அவங்க கம்ஃபர்டபிளுக்கு இங்க வேணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா இந்திய வந்து ஒரு மொழியா அறிவிக்கிறாங்க, மாநில மொழியா. பட் ஆனா என்ன பண்றாங்க, இரட்டை மொழியில ஒன்னு இங்கிலீஷ் இன்னொன்னு ஹிந்தின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்திய மொழியாவும் என்ன என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் இருக்கு. பட் ஆனா மாநிலங்களுக்கு அவங்களுக்கு தேவையான மொழிகள் எது, அவங்க விருப்பப்படக்கூடிய மொழிகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. சரிங்களா? சோ அப்போ இந்தி எதிர்க்க காரணமே இந்த ஆரிய மற்றும் வடமொழி எதிர்ப்பு தான். அடுத்து சமஸ்கிருத மொழி எதிர்ப்பு. சோ அடுத்து பாருங்க இதனுடைய கொள்கைகள். சாதி பெயர்களை துரத்தல். சாதி பெயர்களை பின்னாடி வச்சுக்காதீங்க. எக்ஸாம்பிள் முத்துலட்சுமி ரெட்டி, தியாகராய செட்டி, இந்த மாதிரி இருக்கா, நாயுடு, இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்றாங்க இல்லையா. இப்பெல்லாம் நம்ம கவர்மெண்ட் டிஎன்பிசி கவர்மெண்ட் என்ன பண்ணிடுறாங்க, பின்னாடி இருக்கக்கூடிய நேம எடுத்துடுறாங்க. ஏன்னா கேஸ்ட் வேணாம் அப்படிங்கிறதுனாலதான். சில பேர் வந்து நம்ம அப்படியே படிச்சதுனால அது அப்படியே வரும், சில இடங்கள்ல மட்டும். சரிங்களா? சோ தியாகராய செட்டியார்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். சரிங்களா? இப்ப தியாகராயன்னு சொன்னா யாரோ ஒருத்தவங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது அப்படிதான். கொஸ்டின் பேப்பர்ல கொஞ்சம் மாற்றம் வந்துட்டு இருக்கு. அதே போல முத்துலட்சுமி ரெட்டிய முத்துலட்சுமி அம்மையார்னு சொன்னா நமக்கு புரியும். அப்ப அதை மாத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்களும் சாதி பெயர்களை வந்து துறக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. யாரு? திராவிடர் கழகம். யாருடைய தலைமையில? அண்ணாவோட தலைமையில, சாரி பெரியாருடைய தலைமையில. பெரியார் தானே சுயமரியாதை இயக்கமும் திராவிடர் கழகமும் தலைமை ஏற்றிருக்காரு. அதனால திராவிடர் கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் என்ன பண்ணணுமா, பெயருக்கு பின்னாடி இருந்த சாதி பட்டங்களை துறக்கணும். எக்ஸாம்பிள் முதலியார், நாயுடு, செட்டியார் இதெல்லாம் துறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருக்காங்க. சோ நீதி கொள்கை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் இதனுடைய முக்கிய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது சமூக சமத்துவத்தை நோக்கிய ஒரு பெரிய அடினா என்னது, கொஞ்சம் முன்னாடி எடுத்து வைக்கக்கூடியது, ஒரு பெரிய எஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ இந்த மாதிரி நம்ம பெயர்களை ஃபர்ஸ்ட் நீக்கினாதானே நம்ம சாதியை துறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? அப்ப வந்து பின்னாடி பெயர்கள் போடக்கூடாது. கூடாது. அது எந்த விதத்திலயுமே வந்து இவங்க பெரிய கேஸ்ட் சின்ன கேஸ்ட்ங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாம் அவங்களோட மைண்ட் செட் தான் உண்மைக்கும். சோ அதனாலதான் அப்பையில இருந்தே பெரியாரு என்ன பண்றாரு, பகுத்தறிவுனால அவர் என்ன பண்றாரு, யோசிச்சு இது சொல்றாரு. பகுத்தறிவு இல்லாதவங்க தான் சாதியை பிடிச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க, பெயர்களை துறக்க சொல்றாங்க. அடுத்து கருப்பு சட்டை போராட்டம் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சுயமரியாதை இயக்கத்துல எழுதிடக்கூடாது. திராவிடர் கழகத்துல தான் ஃபர்ஸ்ட் கருப்பு சட்டை தீர்மானம் நிறைவேற்றப்படுது. திருச்சியில தான் ஃபர்ஸ்ட் நிறைவேற்றிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன். இது எதுக்காக அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்கிறத கவனிங்க. இயக்க தொண்டர்கள் கருப்பு சட்டை அணியும் வழக்கத்தை வந்து உருவாக்கினாங்களாம். சரிங்களா? இது எதுக்காகனா சமூகத்தில் நிலவும் அடிமைத்தனம். சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூகத்துல அடிமைத்தனம் நிலவி வருது இல்லையா, அதுக்காகவும் இழிவுபடுத்துறாங்க இல்லையா. இப்ப எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் இருந்த வரைக்கும் பிரிட்டிஷ்க்கு கீழே நம்ம இருக்கணும். அதே போல இப்ப ஒவ்வொரு கேஸ்ட், இப்போ நீங்க போய் ஒரு கட்சியில இருந்தாலும் அந்த கட்சி தலைவனுக்கு கீழே தான் நீங்க இருக்கணும். தொண்டர்கள் மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை மாதிரி இருக்கணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் நிலவும் அடிமைத்தனத்தில் இருந்தும் இழிவுல இருந்தும் வெளியே வரணும், அதை எதிர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த கருப்பு சட்டையாம். எதை எதிர்க்கிறதுக்காகவா, சமூகத்துல நிலவி வரக்கூடிய அடிமைத்தனம் இருக்கு இல்லையா, அதுக்காகவும் இழிவுத்தனத்தை எதிர்க்கிறதுக்காகவும் தான் இந்த கருப்பு சட்டை. சரிங்களா? அப்படிங்கிறத இப்ப கருப்பு கொடி அப்படின்னா யாராவது இப்ப நிறைய நம்ம மூவிஸ்ல பார்த்திருப்போம், கருப்பு கொடியை வந்து காமிச்சு எதிர்ப்பாங்க. அப்ப வந்து உன்னை எனக்கு பிடிக்கல நீ அப்படிங்கிறது எதிர்க்கிறது. சரிங்களா? அதுங்க கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகும். அப்ப எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடியதும் கருப்பு கொடி. பட் ஆனா கருப்பு கொடிக்கும் கருப்பு சட்டைக்கும் நீங்க என்ன பண்ணிக்க கூடாது, ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க வந்து எதிர்க்கிறாங்க தான். ஆனா எதை எதிர்க்கிறாங்கிறது தான் கான்செப்ட். அப்ப என்ன பண்றாங்க, சமூகத்துல நிலவி வரக்கூடிய அடிமைத்தனத்தை எதிர்க்கிறாங்க, இழிவு பன்மையை எதிர்க்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு நான் பெரிய கேஸ்ட், நீ வந்து லோ கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை இழிவுபடுத்துறாங்க இல்லையா, அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நீ எனக்கு கீழே அப்படின்னு அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க இல்லையா, அதை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம். சோ இதெல்லாம் தான் கருப்பு சட்டை மற்றும் போராட்டத்துக்கான காரணம். இது வந்து திராவிடர் கழகத்துக்குரியது. தயவு செஞ்சு அதனாலதான் என்ன பண்ணிக்கோங்க, ஹெட்டிங்ஸ் மட்டும்னாவது எழுதி வச்சுக்கோங்க கொள்கை இல்ல. ஓகே, அடுத்த முழுமையான பகுத்தறிவு பிரச்சாரம். பகுத்தறிவு பத்தி எதுல சுயமரியாதை இயக்கத்திலையும் சொல்றாங்க, திராவிடர் கழகத்திலையும் பகுத்தறிவு பத்தி வருது. ஏன்னா ரெண்டுமே தலைவர் பெரியார் தான். அதனால
முழுமையான பகுத்தறிவு பிரச்சாரத்தை பத்தி சொல்றாங்க. எது சரி எது தப்பு, மனித நேயத்தோட நடந்துக்கணும், வந்து அறிவியலை வந்து முன்னிறுத்தி தான் எதா இருந்தாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. சோ இந்த கட்சி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா நீங்க கடவுளுக்காக தானே நிறைய விஷயங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் பண்றீங்க. அது வேஸ்ட். நீங்க அதுக்காகவே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதையே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. சமூகத்துல மாற்ற வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால பெரியார் எதிர்க்கிறாரு. ஆனா இப்போ வரைக்கும் அந்த விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. ஓகேவா? அதே நேரத்துல கடவுளை வந்து இல்லைன்னு இவங்க சொல்றதை நம்ம ஏத்துக்கணும் ஏத்துக்க கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. அது அவங்கவங்களோட விருப்பம். சரிங்களா? பட் ஆனா மூட நம்பிக்கைகளையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் வந்து ஒழிங்கன்னு மட்டும் தான் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, சட்ட போராட்டம் திராவிடர் கழகத்தினுடையதான் முதல் அரசியல் சாசன திருத்தம். நீதி கட்சி கொண்டு வந்த இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட போது திராவிடர் கழகம் என்ன பண்றாங்க, மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தது. நீதி கட்சியால கொண்டு வந்த ரிசர்வேஷன் என்ன பண்றாங்களாம், கேன்சல் பண்ணப்ப திரும்பியும் திராவிடர் கழகம் என்ன பண்ணுது, போராடுது. அதை கொண்டு வாங்க திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதன் விளைவாகவே இந்திய அரசியல் சட்டத்தில் முதலாவது சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. சோ இவங்களுடைய போராட்டத்தின் காரணமா தான் முதலாவது சீர்திருத்தம் இடஒதுக்கீட்டுக்காக உறுதி செய்யப்படுது. அரசியலமைப்பின் முதல் சட்ட திருத்தமே நம்ம இங்க தமிழகத்துல இருந்து, அதாவது மதராஸ் மாகாணத்துல இருந்து தான் போயிருக்கேன். சரிங்களா? சோ அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன பண்றாங்களா, நீதி கட்சியில கொண்டு வந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்றாங்க. ரிசர்வேஷன்ங்கிறது எல்லா ஒரு வகுப்பு வாரிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வகுப்பு கேஸ்ட் வைஸ் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. இப்ப கூட நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஜாப்ஸ்ல இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கேஸ்டுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் மறுக்கப்படும் போது திராவிடர் கழகம் திருப்பியும் முன் வந்து என்ன பண்றாங்க, சட்டத்துக்கு முன்னா போராடி கான்ஸ்டிடியூஷனே மாத்துறாங்க. சட்ட திருத்தம்ங்கிறது என்னது, அமெண்ட்மெண்ட்ங்கிறது எதுக்காக வரும், அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு விஷயத்தை எழுதி வச்சுட்டோம் புக்ல அப்படின்னா அதை மாற்றம் செய்யலாம், திருத்தம் செய்யலாம். அதான் சட்ட திருத்தம்ங்கிறது, அமெண்ட்மெண்ட்ங்கிறது. அப்ப முதலாவது சட்ட திருத்தமே இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க, திராவிடர் கழகத்தினுடைய ஏற்பாட்டினாலதான். சோ இப்ப பாருங்க, சோ இது ரெண்டுத்துக்கான வேரியேஷன் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப வந்து நீதி கட்சி, திராவிடர் கழகம். நீதி கட்சி 1916 இருந்து 44 வரைக்கும் இருந்திருக்கு. 44க்கு அப்புறமாட்டி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னேன், திராவிடர் கழகமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்து திராவிடர் கழகம் 1944 இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. சோ இது வந்து ஒரு நீதி கட்சிங்கிறது ஒரு அரசியல் கட்சி, இது வந்து ஒரு சமூக இயக்கம். திராவிடர் கழகம்ங்கிறது ஒரு சமூக இயக்கம். இதோடைய முக்கிய இலக்கு, நீதி கட்சியினுடைய முக்கிய இலக்கு வந்து வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியில் பிரதிநிதித்துவம். திராவிடர் கழகத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கம்னா சாதி மத ஒழிப்பு, திராவிட பண்பாட்டு மீட்பு. ரெண்டுத்துக்குள்ள வேரியேஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து சோ இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, நீதி கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எப்படி இருந்தாங்களாம், பெரும்பான்மை வசதி படைத்தவர்களாகவும் ஜமீன்தார்களாகவும் இருந்தாங்க. ஆக்சுவலா நான் சொன்னேன் இல்லையா, நீதி கட்சி தோல்வி அடைஞ்சதுக்கு ரீசன் என்னது, அவங்கள்ட்ட பிராமணர்கள் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஜமீன்தார்களை அவங்க ஆதரிச்சாங்க. அப்ப இவங்க எல்லாம் அவங்களுடைய உறுப்பினர்கள் ஆயிட்டாங்க. ஆனா திராவிடர் கழகத்துல பாமர மக்கள் மற்றும் இளைஞர்கள் தான் உறுப்பினர்களாவே இருந்தாங்க. சோ திராவிடர் கழகத்தின் கொள்கையிலிருந்து என்ன பண்றாரு, பின்னால அண்ணா தலைமையிலான திமுக பிரிந்து தேர்தல் அரசியலை நிலைவச்சுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, நீதி கட்சி ஃபர்ஸ்ட் அரசியல் செஞ்சுட்டு இருந்துச்சு, அதுல இருந்து திராவிடர் கழகமா மாறிடுச்சு. ஆனா திராவிடர் கழகத்துல என்ன பண்றாங்க, திராவிடர் கழகத்துக்குள்ள அண்ணா இருந்து அதுல இருந்து திமுகவா மாறுறாரு. அண்ணா ஸ்டார்ட் பண்றாரு ஒரு அரசியல் கட்சிய. ஏன்னா மக்களுக்கு, ஏன்னா அவரும் வந்து நிறைய விஷயங்கள் உள்ள இருந்து பார்த்தவர் தானே.
சமூக சீர்திருத்த இயக்கங்களால மட்டும் எல்லா கோடி மக்களுக்கும் நல்லது செஞ்சிட முடியாது. ஒரு தேர்தல்ல அரசியல்ல போட்டியிட்டாதான் என்ன பண்ண முடியும், வந்து வெற்றி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு நினைச்சு தேர்தலுக்குள்ள வராங்க. சோ பெரியாருக்கு தேர்தல் புறக்கணிப்பு, அதான் அவரோட கான்செப்ட். அண்ணாவை பொறுத்த வரைக்கும் உள்ள தேர்தல் போட்டியிட்டு உள்ள ஆட்சிக்கு வந்தாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு நினைச்சு உள்ள வந்திருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம திமுக பத்தி பார்க்கலாம். சரிங்களா? சோ அவங்களுக்கு வந்து அண்ணா பெரியார் வந்து அவங்க பிணக்குகள் காரணமா தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரிஞ்சு போய் திமுக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? சோ அது வந்து ஒரு விதத்துல உண்மை, ஒரு விதத்துல கிடையாது. சோ வந்து எதனாலன்னு பாத்தீங்கன்னா, பெரியார் வந்து அவங்களுடைய ரொம்ப வயசுல சின்ன பொண்ணான மணியம்மை, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நாகம்மை, ஓகேவா? மணியம்மையை மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அதனாலதான் அவங்களுடைய மெம்பரா இருந்த மூவலூர் ராமமிர்தம் அம்மையாரும் திமுக போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க. அதே போலதான் அண்ணாக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இதனாலதான் இருக்கும். சரிங்களா? மத்தபடி இன்னொரு கருத்து வேறுபாடு என்ன, பெரியார் வந்து என்ன பண்றாரு, எனக்கு அரசியல் தேவையில்லை, நான் சமூக சீர்திருத்த இயக்கமாவே என்னுடைய இயக்கத்தை நடத்தி வந்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அண்ணா என்ன சொல்றாரு, இல்ல ஆட்சி அமைத்தாதான் மத்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் நம்புறாங்க. சரிங்களா? அப்ப இந்த விஷயம் நடக்குது. தேர்ட் திங் என்ன பண்றாங்க, மூணாவது விஷயம், இப்ப இது ரெண்டும் தான் இவங்களுக்குள்ள பிணக்குகள்னு வச்சுக்கலாம். பட் ஆனா பெரியார் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு உறவுல இருந்தவர் தான் அண்ணா. அப்ப என்ன பண்றாங்க, சொல்லிட்டு தான் போய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. நான் போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பெர்மிஷனோட தான் போய் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பெரியார் என்ன சொல்றாரு, உனக்கு கட்சி ஆரம்பிக்கணுமா, சரி கட்சி ஆரம்பிச்சுக்கோ, அதுவும் விருப்பம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதனாலதான் பெரியாரோட பர்த்டேல ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாரு அண்ணா, செப்டம்பர் 17. சரிங்களா? 1949. திமுக பத்தி பார்க்கலாம். சோ திராவிடர் முன்னேற்ற கழகம் 1949 செப்டம்பர் 17 பேரறிஞர் அண்ணா வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அது ஒரு தெளிவான அரசியல் மற்றும் சமூக பாதையை வகுத்து கொண்டதுன்னு சொல்றாங்க. ஒரு தெளிவான அரசியலையும் சமூக பாதையும் அதுவே வந்து அவங்களே ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து, தந்தை பெரியாரின் தீவிரமான சமூக சீர்திருத்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை, இப்ப சமூக சீர்திருத்த இயக்கங்களை அண்ணா ஏத்துக்காம இல்ல, அண்ணா ஏத்துக்கிட்டு தான் அவர் கூட இருந்திருக்காங்க. அத என்ன பண்றாங்க, ஜனநாயக முறையில் மக்களிடம் கொண்டு சேர்க்கணும், அப்ப ஆட்சிக்கு வந்தாதான் அது முடியும் அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்க, ஆட்சி அமைச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு அண்ணா. சோ அண்ணா வந்து அவர் திமுக தொடங்கிய காலத்துல இருக்கக்கூடிய அடிப்படை தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்ன இருக்கு அப்படின்னா, கோர் பில்லர்ஸ் அப்படின்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது அவருடைய தாரக மந்திரம்னு சொல்லலாம். அப்ப சொல்றாங்கல்ல, அது எதுக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும். சரிங்களா? சோ அப்போ கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அப்ப கடமைங்கிறது எதுக்காக அப்படின்னா, சமூக முன்னேற்றத்திற்காக ஓயாது உழைக்கக்கூடிய கடமை கொண்டிருக்க வேண்டும். எதுக்காக, சமூக முன்னேற்றம் அடையணும், சமுதாய முன்னேற்றத்திற்காக நம்ம ஓயாது உழைக்கக்கூடிய கடமையை பெற்றிருக்கணும், அதான் கடமை. அடுத்து கண்ணியம் அப்படின்னா அரசியல் மாற்று கருத்து கொண்டவர்களையும் மதிக்கணும், பண்போடு பேசணுங்கிறதான் கண்ணியம். இப்பெல்லாம் வந்து என்ன எப்படி பேசுறாங்க, விமர்சிக்கிறது தப்பு கிடையாது. சரிங்களா? அவங்களை வந்து உதாசீனப்படுத்துறது. இப்ப எக்ஸாம்பிள், இப்போ ரெண்டு ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க, இப்ப டிஎம்கே ஏடிஎம்கேவா இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஏடிஎம்கேல இருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை டிஎம்கே எடுத்துக்கணும், டிஎம்கேல இருந்து நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அதை ஏடிஎம்கே எடுத்துக்கணும். பட் ஆனால் எல்லாம் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்து குறை கூறிட்டே இருக்காங்க. விமர்சனம் இருக்கலாம், அது நியாயமான விமர்சனமா இருக்கணும். சோ இவர் என்ன சொல்றாரு, கண்ணியம்னா அரசியல் மாற்று கருத்து கொண்டவர்களையும் மதிக்கணும். இப்ப இவங்களுடைய கட்சியுடைய கருத்து மாதிரியே எல்லா கட்சியினரும் இருக்க மாட்டாங்க. அப்ப இவங்களுக்கு மாறுபட்ட கருத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களையும் மதிச்சு நடக்கணும், பண்போடு பேசணும்னு சொல்றாரு அண்ணா. சரிங்களா? ஓகே. அடுத்து கட்டுப்பாடு எதுக்கு சொல்றாரு, கட்சியின் விதிகளுக்கும் பொது வாழ்வின் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாடா இருக்கணும், கட்சியோட விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஒரு தொண்டரா இருக்கிறாங்களும் சரி, இல்ல அமைச்சராகவும் இருந்தாலும் சரி, அவங்க பொது வாழ்க்கையிலும் கட்டுப்பாடோட இருக்கணும்.
சோ அவங்களே வந்து தப்பு பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய வந்து மக்கள் நல்லது, அதாவது யாருக்கு நல்லது செய்யப்படுறாங்க, மக்கள் நல்லது செய்யப்படுறாங்க. அப்போ இவங்களே ஒரு பிரதிநிதி தான், மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்படுற இவங்களே என்ன பண்ணக்கூடாது, பொது வாழ்க்கையில தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கறத அண்ணா சொல்லியிருக்காரு. பட் இப்பெல்லாம் இருக்கக்கூடிய யாரும் அப்படி கிடையாது. ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். அண்ணாவுடைய தாரக மந்திரம், அப்புறம் தூண்களா இருக்கு, முக்கியமான தூண்களா. அடுத்து மாநில சுயாட்சி வேண்டுவதா இவங்களுடைய இரண்டாவது கொள்கை. சோ அண்ணா தொடங்கிய அதாவது மாநில சுயாட்சி, சரிங்களா? அண்ணா தொடங்கிய காலத்தில் திராவிட நாடு கோரிக்கை வலுவாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சரிங்களா? மாநில சுயாட்சி அப்படின்னா என்னன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இரட்டை ஆட்சி இருக்கலாம். இரட்டை ஆட்சின்னா மத்தியில ஒண்ணு, மாகாணத்துல ஒண்ணு. அதாவது இப்ப மாநிலங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ரீடம்க்கு அப்புறம் முன்னாடி வரைக்கும் தான் மாகாணங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்ப ஒவ்வொரு மாநிலங்களா பிரிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப மாநிலங்கள் ஆயிடுச்சு. இப்பவும் மாநிலங்களா தான் இருக்கு. சோ மத்தியில ஒரு ஆட்சி, மாநிலத்துல ஒரு ஆட்சி. அப்ப மாநில சுயாட்சினா நாங்க எங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நாங்க எங்களோட ஆட்சி செஞ்சுக்கணும். அதான் மாநில சுயாட்சி. அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா சில கட்டுப்பாடுகள் இருக்கு. உங்களுக்கு நீங்க பாலிட்டில படிச்சிருப்பீங்க. சில துறைகள் வந்து மாநிலத்துக்கு உட்பட்ட துறைகளா இருக்கும், மத்திய மத்திய அரசுக்கு உட்பட்ட துறைகளா இருக்கும். ரெண்டுமே சேர்த்து பொது பட்டியல், அதாவது மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல்னு இருக்கும். இந்த பொது பட்டியல் இருக்கக்கூடியது, அதுல இருக்கக்கூடியத மத்திய அரசு தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. எக்ஸாம்பிள் கல்வியும் அப்படிதான். நமக்கு கல்வித்துறையும் பொது பட்டியல்ல தான் இருக்கு. சரிங்களா? அதனாலதான் நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாநில அரசு எப்படிதான் வந்து அவங்க எப்படி சொல்றது, எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால எந்த ஒரு அதை மாத்தக்கூடிய அவங்களுக்கு அதிகாரம் இல்ல. மத்திய அரசுக்கு தான் இருக்கு. அப்ப நீட் அப்படிங்கறது எழுதுனாதான், நீட் தேர்வு எழுதுனாதான் மருத்துவத்துல நீங்க உள்ள நுழைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அத நீட்டை வந்து ரத்து செய்யறோம்னு யார் சொன்னாலும் அதை மத்திய அரசு வந்து செயல்படுத்தினாதான் அதை பண்ண முடியுமே தவிர வெறுமனையா சொல்லிட்டா அது பண்ண முடியாது. ஏன்னா மாநில அரசுக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் கிடையாது. ஏன்னா கல்விய பொதுப்பட்டியல்ல வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ எதுக்காக சொல்றேன்னா, சில விஷயங்கள் மாநிலத்துக்கு உரிமை, சில துறைகள் அது அவங்க மட்டுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இருக்கு. அதே போல இப்ப ரயில்வேலாம் இருக்குல்லப்பா, ரயில்வே துறையெல்லாம் மத்திய அரசுடையது, அஞ்சல் துறையெல்லாம் மத்திய அரசினுடையது, காவல்துறை தமிழ்நாட்டுக்குரியது. சோ வந்து இந்த போலீஸ நீங்க வந்து யாரோட கண்ட்ரோல்னா ஸ்டேட்டோட கண்ட்ரோல் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? அப்ப இவர் என்ன சொல்றாரு, மாநில சுயாட்சி வேணுங்கிறாரு. திராவிட நாடு திராவிடர்களுக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருந்த கொள்கையை கொஞ்சம் மாத்திக்கிறாங்க லேட்டரா. மாத்திக்கிட்டு அந்தந்த மாநிலங்களா நீங்க பிரிஞ்சுட்டீங்களா, ஓகே பிரிஞ்சுக்கோங்க. ஆனா அந்தந்த மாநிலங்களுக்கு சுயாட்சி வேணும். சுயாட்சின்னா என்னது, நாங்க எங்களுக்கு விருப்பப்படுற மாதிரியே நாங்க ஆட்சி செஞ்சுக்கணும், அதான் சுயாட்சி. சோ அத கேக்குறாரு. இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தில், கூட்டாட்சினா என்னது, இந்தியாவில் கூட்டாட்சி தான் இருக்கு. கூட்டாட்சினா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஆட்சி தான் கூட்டாட்சி. அதுல மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க மத்திய அரசு சொல்றதை மட்டுமே நாங்க கேட்க முடியாது, மாநில அரசுக்கு தான் அதிகபட்சமான அதிகாரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, வலியுறுத்தினார். அடுத்து மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது அதிகார பரவலுக்கான அவரது தொடக்க முழக்கம்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. இது வந்து நல்ல விஷயமும் கூட. நல்லா கவனிச்சுக்கோங்க. குடியுரிமை நமக்கு ஒண்ணுதான்ப்பா. சரிங்களா? குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு உரிமை தான். நான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கறது கிடையாது. நமக்கு ஐடென்டி கார்டுன்னு ஒண்ணு கொடுக்குறாங்களே, ஆதார் கார்டுங்கிறது இந்தியால இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அந்த ஆதார் கார்டு தான் உங்களோட குடியுரிமையை நிர்ணயிக்குது. அப்ப குடியுரிமை வேற, ஒற்றை குடியுரிமைன்னு சொல்லுவோம் இந்தியால. ஆனா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி, இரட்டை ஆட்சி ரெண்டும் ஒண்ணுதான். கூட்டாட்சினாலும் ஒண்ணுதான், இரட்டை ஆட்சினாலும் ஒண்ணுதான். அப்ப ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சியா இருக்கும். கூட்டாட்சினா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து வந்து செய்யக்கூடிய ஆட்சி, அதான் கூட்டாட்சி. நீங்க கூட்டாட்சியா இருந்துக்கோங்க, ஆனா மாநில சுயாட்சியா இருக்கணும். மாநிலங்களுக்கு அதிகப்படியான அதிகாரங்களை ஒதுக்கி தரணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அண்ணா.
இப்ப நமக்கு கொள்கைகள் படிக்கும் போது தானே முன்னாடி அவங்க எல்லாம் என்னத்தை தான் பண்ணிருக்காங்கிறது தெரிய வருது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறுமனையா நம்ம கட்சிகளை மட்டும் படிச்சுட்டு போயிருப்போம். கொள்கைகள் அப்படிங்கிறது கான்செப்ட் இப்ப லேட்டரா தான் கொஞ்சம் என்ன பண்ணிருக்காங்க, ரிவைஸ்டு சிலபஸ்ல வச்சிருக்காங்க. அப்ப கொள்கைகள் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா அண்ணா சொல்றாரு. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, பெரியாரை பொறுத்த வரைக்கும் கடவுளே இல்லைங்கிறாங்க. ஆனா அண்ணாவை பொறுத்த வரைக்கும் எல்லா குலமும் ஒண்ணுதான், எல்லாருடைய கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சோ ஒருவனே தேவன்னா எல்லாருடைய கடவுளும் ஒண்ணுதான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மத நம்பிக்கை இருக்கும். அதை எந்த விதத்திலையும் நம்ம யாருமே தவறு சொல்றது கிடையாது. பட் ஆனா கடவுள் எல்லாரும் பொதுவானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. யாரு? அண்ணா சொல்றாரு. பெரியாரின் தீவிர நாத்திக குழியிலிருந்து அண்ணா சற்றே மாறுபட்டு இந்த முழக்கத்தை முன் வச்சிருக்காங்க. சோ இது எதுக்காக சொல்றாங்கன்னா, மனிதர்கள் அனைவரும் ஒரே குலம்தான், இறை உணர்வு அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்கவுங்க கேஸ்ட்ல உள்ள கடவுள் ஒவ்வொருத்தங்களா இருக்கலாம். ஆனா இறை உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அப்ப எல்லாத்துக்கும் கடவுள் ஒண்ணுதான். மத வெறிக்கும் சடங்குகளுக்கும் எதிரானது என்றாலும் சாமானிய மக்களின் உணர்வுகளை மதிக்கும் விதமாக அமைய பெற்றது அப்படிங்கிறது தான் இந்த இவருடைய முழக்கத்துக்கான காரணம். சரிங்களா? சோ இந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, ஒரே குலம் ஒருவனே தேவன் சொல்றாரு இல்லையா, அதாவது எல்லா மதத்தவரும் ஒண்ணுதான், எல்லா மதத்தவருக்கும் ஒரே மாதிரி கடவுள் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லும் போது மத வெறி பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா, நான் இல்ல என்ன எப்படி சொல்லிட்ட, இப்படி ஒரு கான்செப்ட் நீ சொல்லலாமா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது எதிரானதுதான். அதே போல சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்களுக்கு இது எதிரானதுதான். ஆனாலும் சாமானிய மக்களினுடைய உணர்வை மதிக்கக்கூடிய வகையில எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே. அடுத்து இது இருமொழி கொள்கை மற்றும் இந்திய எதிர்ப்பு. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவர் தானே கொண்டு வந்தாரு. இருமொழி கொள்கைக்கு சைன் போட்டுட்டாரு அண்ணா. 2 மொழி இருக்கட்டும், இங்கிலீஷ் மட்டும் தமிழ். ஓகேவா? அடுத்து இங்கிலீஷ் தமிழ் இருக்கட்டும், இந்திய எதிர்க்கிறோம். இதுதான் கான்செப்ட். அடுத்து பார்க்கலாம். ஏன்னா இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். அடுத்து சமூக நீதி மற்றும் சமதர்மம். சாதியற்ற சமுதாயத்தை படைப்பது மற்றும் பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வருவதுதான் சாதி மற்றும் சமதர்மம். சாதி இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே போல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சமத்துவம் கிடைக்கணும்னு சொல்றாங்க. பொருளாதாரம்னா இப்ப எக்ஸாம்பிள் ஒரு சலுகைகள் கிடைக்குது அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா என்ன பண்ணுவாங்க, பொருளாதாரத்துல பின்தங்கினவங்க எங்களுக்கு நாங்க தானே ரொம்ப நலிவடைஞ்சிருக்கோம், அப்ப எங்களுக்கு தானே நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தை கொண்டு வருவது. இது எப்படியும் வச்சுக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பொருளாதாரத்துல சமத்துவத்தை கொண்டு வரதுன்னா, ஒரு சலுகை கிடைக்குதுன்னா பணக்காரங்க ஆல்ரெடி சலுகைகள்ல அவங்களோட ஓன் மணில வச்சுட்டு தான் இருக்காங்க. அப்ப ஒண்ணுமே கிடைக்காதவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த சமத்துவம், பொருளாதார சமத்துவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. ஏழை பங்காளன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது அண்ணாவின் கொள்கைன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏழையினுடைய சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும்னு சொல்றாங்க. சமூகத்துல பின்தங்கி இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் முன்னுரிமை அளிக்கணும்னு சொல்றாங்க. இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த காலத்துல இருந்தே நமக்கு ஆக்சுவலா கான்ஸ்டிடியூஷன்லயே இதான் வச்சிருக்காங்க. ஓகேவா? சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும், ஏன்னா முன்னாடி சமூக ரீதி இருந்துச்சு, இப்ப பொருளாதார ரீதியாகவும் வச்சுட்டாங்க. பிசினா பேக்வர்ட் பீப்புள்ஸ், அதாவது பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பிற்படுத்தப்பட்டோர்னா பொருளாதார ரீதியா அவங்க என்ன கேஸ்ட் வேணாலும் இருக்கலாம், அவன் பணம் படைச்சவங்களா கூட இருக்கலாம். சரிங்களா? சோ இப்ப பாருங்க, பின்தங்கியவர்கள் இருக்காங்க இல்லையா, பின்தங்கியவர்களுக்கு சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அண்ணா சொல்றாருல, அதேதான் அந்த காலத்துல இருந்தே இருக்கு.
இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த காலத்துல இருந்தே முன்னுரிமை கொடுத்து சோ மத்த நார்மலா இருக்கக்கூடியவங்களுக்கும் சில வாய்ப்புகள் மறுக்கப்படுது. ஓகேவா? என்ன பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புல எக்ஸாம் எழுதி போகக்கூடியது சரிங்களா? அதுலயும் சரி கல்வியிலையும் சரி யாருக்கு அறிவு ரீதியா அதிகமா மார்க்ஸ் யார் எடுக்கிறாங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கனாலே பெட்ரு. ஓகேவா? ஏன்னா சமூக ரீதியா பின்தங்கியவங்களுக்கு அவங்களுக்கு மாசம் மாசம் வேணா பணம் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். பட் ஆனா எல்லா தலைவர்களும் இவங்க முன்னாடி வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இதனால மற்றவர்களும் பாதிக்கப்பட்டு தான் ஆகுறாங்க. ஸோ ரிசர்வேஷன் கான்செப்ட்ங்கிறது கொண்டு வர்றது ஒரு விதத்துல நல்லதா இருக்கு, ஒரு விதத்துல மற்றவர்களுக்கு பாதிப்பு தரக்கூடியதா தான் இருக்கு. ஸோ முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க. ரிசர்வேஷன் கான்செப்டுமே அதான். அடுத்து மக்களாட்சி வழிமுறை அதுதான் இவர் பின்பற்ற சொல்லி கேக்குறாங்க. மக்களாட்சி வழிமுறை பெரியாரின் திராவிடர் கழகம் தேர்தலை புறக்கணித்த நிலையில் பெரியாருடைய திராவிடர் கழகம் வந்து தேர்தலை புறக்கணித்த நிலையில் அண்ணா தேர்தல் பாதை திருப்புமுனை பாதை என்று நம்பினார். அதான் ஆல்ரெடி சொன்னேன். மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தின் மூலம் சட்டங்களை ஏற்றணும். மக்களாட்சி வழிமுறைனா மக்களுடைய வந்து என்ன பண்ணணும் வாக்கு பெற்று அதன் மூலியமா அவங்களுக்கு நல்லது செய்யணும். ஸோ அப்படிங்கறத அவங்க கான்செப்டா அண்ணா கொண்டு வந்திருக்காரு. ஸோ அண்ணாவுடைய ஃபேமஸான வரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிறது அவரோட தான். எதிர்கட்சியினரிடம் உள்ள நல்ல கருத்துக்களையும் மதிக்க வேண்டும். ஏன்னா அதான் கண்ணியம். அதோடைய நல்ல கருத்துக்களையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப வந்து நம்ம திமுக முடிச்சிட்டோம். இப்ப அதிமுக பார்க்கலாம் சரிங்களா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கலாம். சோ இதை உருவாக்குனது யாரு? எம்ஜிஆர் உருவாக்குறாங்க. திமுகல தான் எம்ஜிஆர் இருக்காரு. சோ அதுக்கப்புறம் வந்து அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆர் ஒன்னா இருக்காங்க. கருணாநிதி கூட வந்து சில கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் காரணமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா எம்ஜிஆர் தனியா வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா? சோ பிரச்சனைகள் காரணமா தான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு நடக்குது. சோ எப்ப ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொன்னேன் ஆல்ரெடி 1972 பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையை பின்பற்றி ஒரு மாற்று சக்தியாக தொடங்கப்பட்டதுதான் அண்ணா திராவிட அனைத்திந்திய. ஏன்னா மத்த பிஎம் என்ன பண்ணுவாங்கன்னா எம்பி எலெக்ஷன்லயுமே இவங்க வந்து எம்பி கிடையாது பிஎம் பிரைம் மினிஸ்டர் சரிங்களா? பிஎம் எலெக்ஷன்லயுமே இவங்க ஜெயிக்கிறதுக்காக தென்னிந்தியா முழுவதுமே இவங்களோட ஒன் ஆஃப் த டைம்ல எல்லாம் ஜெயலலிதா அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கிட்டத்தட்ட மோடிக்கு போட்டி போட்டப்ப அவங்களும் போட்டி போட்டாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கான நம்ம பாலிட்டிக்ல படிப்போம்ப்பா. கிட்டத்தட்ட ஒரு 2 மாநிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஓட்டெடுப்பு அதாவது வாக்குரிமை இருந்தாலே போதும் அவங்க வந்து ஒரு தேசிய கட்சியா வந்து கருதப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல அவங்க எம்பி பிரைம் மினிஸ்டர் பிஎம்மாவும் அவங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா மேக்சிமம் நிறைய பேர் இப்ப மற்ற மாநிலங்கள்ல அதிகபட்சமா மோடி வின் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட தென்னிந்தியால அதிகபட்சமா இவங்க ஜெயலலிதா வந்து அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட இடங்கள் இவங்களுடைய கண்ட்ரோல்னு அர்த்தம் சரிங்களா? ஜெயிச்சிருந்தாங்கன்னா அப்ப அனைத்து இந்தியனா எல்லா விதத்திலையும் அனைத்து இந்தியாலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. அஇஅதிமுக ஃபுல் நேம் பொதுவா பார்த்தோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதனுடைய கொள்கைகள் வந்து எம்ஜிஆர் காலத்திலும் பின்னர் ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் மக்கள் நலனை மையமாக கொண்டுதான் வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. மக்களுடைய நலன் தான் மக்களுக்கு என்னென்ன விதத்துல நலன் கொடுக்க முடியும் அப்படிங்கறத மையமாச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. சோ இதனுடைய அடிப்படை தத்துவங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாயிசம்னா அண்ணா வந்து என்னென்ன கொள்கைகள்லாம் ஃபாலோ பண்ணாரு அதை ஃபாலோ பண்ணி தான் இவங்க கொண்டு வரணும். அடிப்படை தத்துவம் அண்ணாயிசம். அப்புறம் என்னென்ன இவங்க தனிப்பட்ட விதத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை போது சாதாரண சாமானிய மக்களின் தேவைகளுக்காகவும் மூலலற்ற நிர்வாகத்திற்காகவும் முக்கியத்துவம் அளிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ எம்ஜிஆர் என்ன பண்றாரு? சாமானிய மக்கள் இருக்காங்க இல்லையா, சாதாரண மக்கள், அந்த மக்களின் தேவைகளுக்காகவும் தேவைகளை பூர்த்தி செய்யணும், சாதாரண மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் ஊழலற்ற
அரசியலை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கே வந்திருக்காங்க. ஏன்னா திமுகல கொஞ்சம் ஊழல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுனால அவர் கருதினாரு. அதனாலதான் அவர் தனியா ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? சோ எல்லாமே கருத்து தான். சோ என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. எல்லாமே நடந்ததை வச்சு தான் சொல்றது. அதனாலதான் அவங்க வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வரலாறுல இருக்கு. சோ அதனாலதான் இப்ப வந்து என்ன பண்றாங்க, ஊழலற்ற ஒரு நிர்வாகம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து அண்ணாயிசம். முதலாளித்துவமும் இல்லாமல் கம்யூனிசமும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு சமதர்ம கொள்கை தான் இந்த அண்ணாயிசம்னு சொல்லலாம். சரிங்களா? சோ அண்ணாயிசம்னா என்னன்னா, முதலாளித்துவம்னா என்னது, முதலாளிகளை தான் மையம் வச்சு கொண்டு வருது அப்படிங்கிறது கிடையாது. கம்யூனிசம்னா என்னது, கம்யூனிஸ்ட் கட்சினாலே தொழிலாளர்களுடையது. அப்ப தொழிலாளர்களையும் வச்சு மரத்துல ரெண்டுத்தையுமே வந்து கருத்துல வைக்காம 2 பேருக்கு நடுவுல சமதர்ம கொள்கையா வைக்கிறாங்க. ஏழைகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் இடையான இடைவெளியை குறைக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். ஏழைகளுக்கும் சரி செல்வந்தர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய நோக்கத்தை அதை குறைக்கணும், இடைவெளியை குறைக்கணும், அதான் இதனுடைய நோக்கம். அடுத்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க. இதுக்கு நடுவுலயே வந்து ஃபர்ஸ்ட் நீதி கட்சி 1920 மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து காமராஜர் கொண்டு வந்திருப்பாரு. அது அந்த காமராஜர் வந்து வெறுமனையா ஒரு சாதாரணமா எக்ஸாம்பிள் உப்புமா போடுறது, இல்லாட்டி வந்து ஏதாவது சிம்பிளா செஞ்சு கொடுக்க முடிஞ்சது, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. எம்ஜிஆருடைய காலத்துலதான் சாதம் வச்சு ஒரு குழம்பு வச்சு அதுக்கு ஏதாவது ஒரு சத்தான ஊட்டச்சத்து மிக்க, சரிங்களா? சோ மதிய உணவு திட்டம் தாண்டி ஊட்டச்சத்து மிகுந்த உணவை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? சோ ஒரு முட்டை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லாட்டி பயிர் வகைகள் கொடுக்கறதா இருக்கட்டும், கொண்டை கடலை கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்ப அது வந்து எம்ஜிஆருடைய காலத்துல மதிய உணவு திட்டம் மாறுபட்டு இருக்கு ஒவ்வொரு காலத்திலையும். சரிங்களா? அப்ப அதான் மதிய உணவு திட்டத்திலேயே சத்துணவு திட்டம்னு சொல்லலாம் இவரோட. சொன்னேன்னா சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டம் 1920 நீதி கட்சி, மதிய உணவு திட்டம் 1954 அது காமராஜர், சத்துணவு திட்டம்னா அது எம்ஜிஆர். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. நம்ம தான் வந்து கரெக்டா போடணும். இப்ப வெறுமனையா நீங்க தெரியாம ஒருவேளை நீதி கட்சி எல்லாம் படிக்காம போயிட்டு மதிய உணவு திட்டம் அப்படின்னா 1954 தேடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா 1920 இருந்தாலும் அது போடணும். நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல மதிய உணவு திட்டம்னால 1920 தான் இருக்கும். காமராஜரோட தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நீதி கட்சி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அப்ப படிச்சாதான் தெரியும் நமக்கு. அப்ப சத்துணவு திட்டம்னா அது எம்ஜிஆர். சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்ப்போம் எல்லாரும் எப்பப்ப ஆரம்பிச்சாங்க. இது இப்ப இவங்களுடைய கொள்கைகள் பத்தி மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஆனா என்னென்ன சிஎம்ஸ் வந்திருக்காங்க. சோ நான் நீதி கட்சிக்கு அப்புறத்துல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிப்பேன். 37ல இருந்தே ஆரம்பிச்சிருவேன். சோ என்னென்ன சிஎம்ஸ் வந்திருக்காங்க, அவங்க என்னென்ன நலத்திட்டங்கள் மக்களுக்கு பண்ணிருக்காங்க, இதெல்லாம் அவங்க பார்த்தாகணும் நம்ம. சரிங்களா? அப்ப இதுல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அதுதான் அதாவது இப்ப நடக்கக்கூடிய நலத்திட்டங்கள், இந்த ஒரு 5 இயர்ல நடக்கக்கூடிய நலத்திட்டங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துடும். அப்ப இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க படிச்சு வச்சுக்கணும். அதான் நலத்திட்டங்கள். அது வந்து எங்க வரும், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரும், நிர்வாகத்துல வரும். இப்ப நம்ம படிக்கிறது தமிழக வரலாறு. அதனாலதான் கட்சிகள் மற்றும் கொள்கைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நலத்திட்டங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரும். மேம் என்ன இவங்க வந்து ஒரு நலத்திட்டங்களையுமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு தனி கான்செப்டாவே வேற ஒரு யூனிட்ல இருக்கு. யூனிட் 5ல இருக்கு. யூனிட் 5 2 இருக்கு. புதுசா வந்தவங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். அதுல ரிசர்வேஷன் கான்செப்ட் வரும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வரும், எஜுகேஷன் அண்ட் நமக்கு கல்வி மற்றும் சுகாதாரம் வரும். இன்னும் நிறைய விஷயங்கள், இ கவர்னன்ஸ்லாம் வரும். மின் ஆளுகை பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, கவர்மெண்ட் இப்பெல்லாம் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக் தான், டிஜிட்டலைஸ் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப தமிழக நிர்வாகம் சார்ந்து என்னென்ன நலங்கள்லாம் பண்ணிருக்காங்க, மக்களுக்கு நலன்கள் போய் சேர்ந்துருக்குங்கிறதெல்லாம் நம்ம யூனிட் 5ல பார்க்கணும். அப்ப இங்க நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப சத்துணவு திட்டத்தை கொண்டு வராங்க. சோ காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை என்ன பண்றாங்க, சத்துணவு திட்டமா விரிவுபடுத்துறாங்க. இது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொள்கையா முடிவெடுக்க. இவர் கொண்டு வந்தத உலக அளவில் என்ன பண்றாங்களா, அங்கீகரிக்கிறாங்களா. பரவாயில்லையே, பசங்களுக்கு வந்து சாப்பாடை கொடுக்குறாங்க, அது இல்லாம சத்தோட கொடுக்குறாங்க இந்த உணவை அப்படிங்கறது ஒரு விஷயத்த எல்லாருமே பாராட்டிருக்காங்க. அடுத்து மதுவிலக்கு. சோ இது வந்து அதிமுக ஆட்சியில முக்கியமா
எம்ஜிஆர் காலத்திலயும் வந்திருக்கு. ஜெயலலிதா அவங்களும் நிறைய சயின்ஸ் போட்டிருக்காங்க அவங்க பதவியேற்ற உடனே. மதுவிலக்கு பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப அமைப்பை பாதுகாக்கவும் மதுவிலக்கு முக்கிய கொள்கையா இதுல இருந்துச்சு. அடுத்து ஊழல் எதிர்ப்பு. ஊழல் இல்லாத ஒரு கட்சியா இருக்கணும். அரசுலயுமே கட்சி வந்து அதாவது பொதுவாவே கவர்மெண்ட்ல ஊழல் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு. அடுத்து இப்ப எம்ஜிஆருக்கு பாத்துறோம். ஜெயலலிதா அவங்க காலத்துல வந்த கொள்கைகள் பார்க்கலாம். நலத்திட்டங்கள் நிறைய இருக்கு. நலத்திட்டங்கள் இதுல ஆட் ஆயிருக்கு. பட் ஆனா நான் சொல்ல மாட்டேன். நலத்திட்டங்கள் யூனிட் 5ல தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? சோ ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு எம்ஜிஆரின் மக்கள் நல கொள்கையை மேலும் நவீனப்படுத்திருக்காங்க. சோ வந்து என்ன பண்ணிருக்காங்க, எம்ஜிஆர் ஃபாலோ பண்ண மக்கள் நல கொள்கைய மேலும் நவீனப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் சமூக நீதிக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. மகளிர் முன்னேற்றத்துக்காக பெண்கள் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத கொள்கையை வந்து இவங்க கொண்டிருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் மது விலக்கா இருக்கட்டும், தொட்டில் குழந்தை திட்டமா இருக்கட்டும், பெண்களுக்கு நிறைய விதத்துல உதவிருக்காங்க. சரிங்களா? கோவில்கள்ல அன்னதானம் எல்லாம் போடாம இருந்துச்சு. கோவில்களுக்கு அன்னதானம் போட்டாங்க. கோவில்களை சீரமைச்சாங்க. சோ அதே போல தொட்டில் குழந்தை திட்டம்னா என்னது, பெண் சிசுக்களையே தவிர்க்கிறதுக்காக. சோ இலவசமா நிறைய விஷயங்கள் வழங்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டது. ஓகேவா? 50,000 பணமும், இப்ப நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா 50,000 பணமும் 1 பவுன் நகையும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணீங்கன்னா கொடுப்பாங்க. பட் ஆனா இப்ப அது இல்ல. ஓகேவா? சோ அப்ப அப்புறம் வந்து மானியத்துல ஸ்கூட்டர் நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஓகேவா? சோ அப்ப ஒவ்வொரு கட்சியிலையும் நடந்த ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் நம்ம பார்ப்போம். இவங்களோட ரொம்ப முக்கியமானது சமூக நீதியை காப்பாற்றிய பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு விஷயம் இருக்குப்பா. கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்கன்னா 50% மேல ரிசர்வேஷன் எந்த மாநிலத்துக்கும் ஒதுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. பாலிட்டில நம்ம படிப்போம். ஆனா அதை தாண்டி நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன பண்ணிட்டோம்னா 69% வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டோம். ஓகேவா? ஆனா என்ன பண்றாங்க இவங்க ஜெயலலிதாவோட காலத்துலதான் வந்து என்ன பண்றாங்க, எந்த டேட்டு, எந்த ஒரு குழு காரணமா, எந்த குழு மூலியமா அதை பண்ணாங்க, இதெல்லாம் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ஓவராலா சொல்றேன். 69% பாதுகாத்து வச்சவங்க இவங்க தான். வேற எந்த ஒரு மாநிலத்துக்கும் இப்படி ஒருப்பட்ட தனி உரிமை, முன்னுரிமை கிடையவே கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, பேசி சோ பொதுவா ஒரு குழு கூட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா 9வது அட்டவணையில சேர்த்துறாங்க இந்த ரிசர்வேஷனை. 69% தமிழகத்துல ரிசர்வேஷன் 9வது அட்டவணைனா ஷெட்யூல்டு 9ல சேர்த்துறாங்க. நமக்கு மொத்தம் கான்ஸ்டிடியூஷன்ல 12 அட்டவணைகள் இருக்கும். ஸ்டார்டிங்ல 10 இருந்துச்சு, இப்ப 12 ஆயிருச்சு. சரிங்களா? இதுக்கப்புறமும் மாற காரணம் இருக்கு, மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 9வது அட்டவணைனா அதுல சேர்த்த எதையுமே யாருமே கேள்வி கேட்க முடியாது. அதான் 9வது அட்டவணைக்குள்ள பவர். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுடைய முயற்சினால ஒரு சட்டத்தை ஏற்றாங்க. சட்டத்தை ஏற்றியார் 9வது அட்டவணையில ரிசர்வேஷன் கான்செப்ட், தமிழகத்துக்குரிய ரிசர்வேஷன் கான்செப்ட உள்ள வச்சிடறாங்க. சரிங்களா? அதெல்லாம் என்ன அப்படிங்கறது ஹிஸ்டரி நம்ம ஃபுல்லா பார்ப்போம். அந்த நலத்திட்டங்களை பார்ப்போம். அப்போ வேற யாருமே அந்த கேள்வி கேட்க முடியல இதுக்கப்புறம். அப்போ 9வது அட்டவணையிலே கான்ஸ்டிடியூஷன் படி வச்சுட்டோம். 69% இது வரைக்கும் நம்ம கிடைச்சிட்டு வந்துட்டே இருக்கு. எப்பவுமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரிசர்வேஷனுடைய அளவு வகுப்பு ரீதியா நீங்க 50%க்கு மிகாமல் பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. பாலிட்டி வரைக்கும். பாலிட்டில ரூல்ஸ் இருக்கு. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம படிப்போம். அப்ப 50 தாண்டி 69 வரைக்கும் நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அது எந்தெந்த கேஸ்டுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ரிசர்வேஷன் கான்செப்ட் தனியா படிப்போம். அது மட்டும் இல்லாம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இதை படிப்போம். சரிங்களா? சோ இதையும் நம்ம ரிசர்வேஷன் கான்செப்ட்ல ஒன் ஆஃப் தி டாபிக் அதை பார்ப்போம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா அம்மையார சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்றாங்க. சமூக நீதினா என்னது, ரிசர்வேஷன் நமக்கு ஒவ்வொரு வகுப்பினருக்கும் கொடுக்கறது ஒரு சமூக நீதி தான். சரிங்களா? சமூக நீதிக்குற கான்செப்டுக்குள்ளதான் உங்களுக்கு வந்து பாலிட்டிலேயே ரிசர்வேஷன் வரும். சரிங்களா? அதே போல யூனிட் 5ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல சமூக நீதிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது சமூக நீதிக்குள்ள நீங்க எதை தான் வைப்பீங்க, எல்லா தரப்பினருக்கும் எல்லாம் கொடுக்குறீங்களா? அதே போல ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட் மெயினா நீங்க படிக்கணும். ஓகேவா? சோ அதே போல பொதுவான கருத்துக்களை நம்ம பார்ப்போமா? சாரி, இவங்க 2 பேருடைய காலத்திலையுமே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அம்மையார் இவங்க 2 பேரோட காலத்திலையுமே இருந்த பொதுவான கருத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முடிக்க போறோம். இருமொழி கொள்கை தான். இதை மாற்றமே கூடாது. ஏன்னா இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போ இந்தி எதிர்த்துக்கிட்டு இப்பவும் தான் இந்தி நுழைய வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கு. பட் ஆனா என்ன பண்றாங்க, இப்போ வரைக்கும் நம்ம போராடிட்டே தான் இருக்கோம். கரெக்டா?
சோ அப்ப இருமொழி கொள்கை 2 பேரோட காலத்திலேயும் நடந்துச்சு. அண்ணா போலவே தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வமாக மொழியாக இருக்க வேண்டும் என்பதில் 2 பேருமே உறுதியா இருந்தாங்க. எம்ஜிஆரும் இருந்தாங்க, ஜெயலலிதாவும் இருந்தாங்க. அடுத்து மாநில உரிமைகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாநில உரிமைகளை காப்பாத்திருக்காங்க. காவிரி நீர் விவகாரம் இருக்கு இல்லையா, கர்நாடகால இருந்து இங்க நமக்கு நீர் வருது, அதுக்குமே என்ன பண்றாங்க, நியாயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. சோ என்ன பண்றாங்கன்னா, இந்த காவிரி நீருங்கிறது எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு அளவு போகுது, அப்ப அந்தந்த அளவு தான் அவங்க வச்சுக்கணும்னு ஒரு காவிரி நதிநீர் ஆணையம்னு ஒண்ணு போடுறாங்க. சரிங்களா. சோ அது எந்த வருஷம் எல்லாம் நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல பார்ப்போம். ஸோ போட்டு என்ன பண்றாங்க, கர்நாடகா உங்களுடைய ஸ்டேட்டுக்குள்ள காவிரி இவ்வளவுதான் வருது, அதனால இவ்வளவுதான் உங்களுக்கு தண்ணி, நீங்க மெத்ததெல்லாம் இங்கிட்ட அமுச்சு விட்டுறணும். அதே போல கேரளாக்கும் போகுது. சரிங்களா. அப்ப கேரளாக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு, தமிழ்நாட்டுக்கு பெருவாரியா வருது, அப்ப தமிழ்நாட்டுக்கு பெருவாரியான அளவு. அதுக்கப்புறம் புதுச்சேரிக்கும் போகுது, புதுச்சேரி கொஞ்சம் அங்கிட்டுதான் போய் கலக்கும் காவிரி. சரிங்களா. அப்ப புதுச்சேரிக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி நதிநீர் ஆணையம்னு ஒண்ணு போட்டு இந்த நதிநீர் பிரச்சனைகளை முடிவு கட்டுறாங்க. சரிங்களா. அப்ப மாநில இவங்க மட்டும் கிடையாது, திமுக வந்தவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவங்களும் அதை சரி பண்ணாங்கதான். சரிங்களா. பட் ஆனா இவங்க 2 பேருமே என்ன ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் காவிரி நீர் விவகாரத்துல என்ன பண்றாங்க, தலையிட்டு சரி பண்றாங்க. அதே போல முல்லை பெரியாறு அணை பிரச்சனை, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு உள்ள பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதையுமே அவங்க சரி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்து மத சார்பின்மை, எந்த மதத்தையும் சார்ந்து இருக்க கூடாது அப்படிங்கிறதுதான். எந்த மதத்தையும் சார்ந்து, ஆக்சுவலா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனோட டாபிக்கே இதுதான், மத சார்பின்மை. ஒரு 5 விஷயங்கள் நம்ம வச்சிருப்போம். சரிங்களா. சோ அதுல மத சார்பின்மை தான் ஆக்சுவலா கான்செப்ட். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா மதமும் சேர்த்து வச்சுக்கிட்டோம். மத சார்பின்மை வேற, எல்லா மதத்தையும் சேர்த்து வச்சுக்கிறது வேற. நல்ல விஷயம் தான் எல்லா மதத்தையும் சேர்த்து வச்சுக்கிறது. மத சார்பின்மைனா எந்த மதத்தையும் நாங்க டிபெண்ட் பண்ணி ஆட்சி செய்யல அப்படிங்கறதான் கான்செப்ட். பட் இப்ப என்ன ஆயிடுச்சு, நாங்க எல்லா மதத்தையும் ஏத்துக்கிட்டு ஆட்சி செய்யறோம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு மாறிடுச்சு. சரிங்களா. பட் ஆனா ரெண்டுத்துக்கும் வேரியேஷன்ஸ் இருக்கு. சோ இவங்களும் என்ன பண்றாங்க, இத மத சார்பின்மை அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்றாங்க. அனைத்து மதத்தினரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால நாங்க எந்த மதத்தையும் சார்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ இவர் எம்ஜிஆருடைய காலத்துல அதிகமா வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, பசிப்பட்டினியை போக்குறதுக்கு சத்துணவு திட்டம், ஏழை மக்கள் நலனுக்காக ஊழல் ஒழிப்பு. ஜெயலலிதா இவங்களுடைய காலத்துல பெண் விடுதலைக்காக போராடி இருக்காங்க, சமூக நீதியை பாதுகாத்திருக்காங்க, விலையில்லா பொருட்கள் நிறைய கொடுத்திருக்காங்க, பெண்களுடைய அதாவது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திருக்காங்க, அடித்தட்டு மக்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்க வச்சிருக்காங்க. ஓகேவா. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், நீங்க கொள்கைகளை டாபிக் வைஸ் எழுதினாலும் சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, எக்ஸ்பிளைன் பண்ணது நம்ம நம்மளாவே எழுதிக்கலாம். வெறும் டாபிக் மட்டும் நீங்க எழுதினாலே கொள்கைகள்ல வந்துரும். சரிங்களா. ஓகே. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், யூனிட் 6ல என்ன சிலபஸ் டாபிக்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா. இன்னும் அதுல என்ன பெண்டிங் இருக்கு, நம்ம இன்னும் எப்படி போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ நம்ம ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாபிக் ஃபுல்லா முடிச்சிட்டோம். அதுலதான் பாளையக்காரர்கள் புரட்சி இருந்துச்சு, வேலூர் புரட்சி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு, அந்த டாபிக்கையும் முடிச்சிட்டோம் ஃபுல்லா. என்னென்ன அமைப்புகள் வந்துச்சு, பத்திரிகை ரீதியா வந்தது, அப்புறம் ஐஎன்சியோட மெம்பர்ஸ், மிதவாதிகள், தீவிரவாதிகள், மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவங்களையும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தமிழகத்துல ஐஎன்எம் ரிலேட்டடா டைம்லைன் படி என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நடந்துச்சு, என்னென்ன இயக்கங்கள் நடந்துச்சு, போராட்டங்கள் நடந்துச்சு, எல்லாமே பார்த்துட்டோம் செகண்ட் டாபிக்கா. அடுத்து தமிழகத்துல விடுதலை போராட்டத்துல பெண்களின் பங்கு, அதையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ மேக்சிமம் முக்கியமான எல்லாரையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்.
வேலு நாச்சியார்ல முதற்கொண்டு முத்துலட்சுமி அம்மையார், மூல் ராமாமிர்தம் அம்மையார், தில்லையாடி வள்ளியம்மை, அஞ்சலை அம்மாள், அம்புஜித்தம்மாள், இன்னும் நிறைய பேர் பார்த்தோம். கரெக்டா? அப்போ அதையும் முடிச்சாச்சு. அடுத்து நீதி கட்சியை முடிச்சாச்சு. ஓகேவா? சோ இப்ப ரீசெண்டா அரசியல் இதெல்லாம் வந்து விடுதலை போராட்டத்துல ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா நமக்கு விடுதலை போராட்டத்துலதான் தொடக்க கால கிளர்ச்சிகள்ல பாளையக்காரர் புரட்சியும் வேலூர் புரட்சியும். அப்புறம் வெறுமனையா விடுதலை போராட்டத்துல தான் என்ன பண்றோம், தொடக்க கால ஆங்கிலேயரை தொடக்க காலத்துல எதிர்த்தவங்க தான் இந்த ஒரு அதாவது பீரியட் வைஸ் முன்னாடி போயிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம். விடுதலை போராட்டத்துல தமிழகத்தின் பங்கு, அப்புறம் பெண்களின் பங்கு, இதெல்லாம் முடிச்சிட்டோம் ஒரு டாபிக். அடுத்து அரசியல் இயக்கங்கள். அரசியல் இயக்கங்கள்ல இப்ப நம்ம பாக்குறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. யூனிட் 6 என்னென்ன கேட்டகரியில பிரிக்கிறாங்க சிலபஸ் டாபிக்னு பாருங்க. விடுதலை போராட்டத்துல தான் தமிழகத்துல நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 3 டாபிக் பார்த்துட்டோம். early agitation against British rule in தமிழ்நாடு, ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு, ரோல் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு முடிச்சாச்சு. அரசியல் இயக்கங்கள்ல என்னென்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீதி கட்சி. நீதி கட்சி படிச்சு அதோடைய கொள்கைகளையும் படிச்சாச்சு, சாதனைகளையும் படிச்சாச்சு. கரெக்டா? அடுத்து சுயமரியாதை இயக்கம். நான் இப்ப என்ன பண்றேன்னா ஆர்டர் வைஸ் எழுதி போடுறேன். ஏன்னா நீதி கட்சி ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அடுத்து சுயமரியாதை இயக்கம் ஃபர்ஸ்ட் செகண்டா வந்துச்சு, தேர்டு திராவிடர் கழகம். சோ திராவிடர் கழகம் நீதி கட்சி எப்போ ஆரம்பிச்சாங்க? 1920 போட்டியிட ஆரம்பிச்சாங்க கட்சி ரீதியா. ஓகேவா? சுயமரியாதை இயக்கம் 1925. அதே போல திராவிடர் கழகம் நீதி கட்சியிலிருந்து பெயர் மாற்றப்பட்டது 1944. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லா பார்த்தாச்சு. இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லா பார்த்துட்டோம். பட் இதுக்கப்புறம் திமுக அதிமுகவுடைய கொள்கைகள் மட்டும் பார்த்திருப்போம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு டாபிக்ல இருந்துச்சு, திராவிடர் கழகங்கள் மற்றும் அதனுடைய கொள்கைகள் சொல்லிட்டு. திமுக ஆரம்பிச்சது நமக்கு தெரியும், அண்ணான்னு சொல்லிட்டு 1949 செப்டம்பர் 17 ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெரியும். அதே போல அதிமுக திமுக இருந்து பிரிஞ்சு போய் எம்ஜிஆர் 1972 ஸ்டார்ட் பண்ணாருன்னு தெரியும். அதோடைய நலத்திட்டங்கள் இருக்குல்ல, அதுதான் நம்ம பார்க்க போனோம். திமுக அதிமுக எந்தெந்த வருஷத்துல யார் யார் வந்து சிஎம் ஆனாங்க, என்னென்ன நலத்திட்டங்கள், இத எங்க பார்க்கணும்னா ஆக்சுவலா யூனிட் 5ல அதுக்கு ஒரு தனி டாபிக் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல் நலத்திட்டங்கள்ல நம்ம அங்க போயிருவோம். இது வெறும் ஹிஸ்டரி மட்டும்தான். அப்ப என்னென்ன இயக்கங்கள் வந்துச்சு, கட்சிகள் வந்துச்சுன்னு மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அப்ப அமைப்புகளையும் பார்த்துட்டோம். அமைப்புகள்னா மக்களுக்காக உருவான அமைப்பு, சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அப்புறம் பத்திரிகைகள் எல்லாமே பார்த்துட்டோம். சரிங்களா? சோ அதெல்லாம் இங்க வரும். மக்களுக்கான இயக்கங்கள் அது. அப்போ இதனுடைய ஃபுல்லா ஹிஸ்டரி பார்த்தாச்சு. இது வந்து இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், இதெல்லாம் பத்தி நம்ம ஃபுல்லா என்ன பண்ணிட்டோம், படிச்சுட்டோம். இந்த திராவிட இயக்கங்களுக்குள்ளதான் என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக, திமுக அதிமுக. இப்போ என்ன சொல்றாங்க நமக்கு வந்து டாபிக்ல திராவிட இயக்கங்கள் பார்த்தாச்சு. திராவிட இயக்கங்கள் மற்றும் கொள்கைகள்னு பொதுவா சொல்லிடுறாங்க. அப்ப இது எல்லாத்தோட கொள்கைகளும் பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப இதுக்கப்புறம் ஒரு டாபிக் இருக்கு. இப்ப விடுதலை போராட்டம் பார்த்தாச்சு, அரசியல் இயக்கங்கள் பார்த்தாச்சு. மூணாவதா ஒரு டாபிக் இருக்கு. அது என்னன்னா 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள். அப்படின்னா என்ன மேம், இதுல என்னதான் வரும் அப்படின்னா, இப்ப இதான் நம்ம எல்லாமே பார்த்துட்டோமே. அதாவது சீர்திருத்த இயக்கங்கள்னா
பெரியார் கொண்டு வந்த இந்த சுயமரியாதை இயக்கம் எல்லாமும் வருமே அப்படின்னு கேட்டா அதுவும் வரும். அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் மற்ற இதுவும் இருக்கு. அப்ப இதுக்குள்ள என்னென்ன டாபிக் வரும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் மறுமலர்ச்சி பெற்றிருக்கும்பா. தமிழ் மறுமலர்ச்சி, அதாவது தமிழ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஒரு தமிழ் மொழி இருக்குல்ல, அதை என்ன பண்ணிருப்பாங்கன்னா உரைநடையா மாற ஆரம்பிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் திங் உரைநடையா மாற்றி எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் வந்திருப்பாங்க. தமிழ் மொழி இதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடிகள்ல மட்டும் இருந்திருக்கும். அதை தேடி எடுத்து ஒரிஜினல் புக் ஓலைச்சுவடியாவும் உவே சுவாமிநாதர் வைப்பாரு. அதே போல அதை வந்து பதிக்கவும் ஆரம்பிப்பாங்க, பிரிண்ட் போட ஆரம்பிப்பாங்க. ஓலைச்சுவடியில இருந்து அது எப்பவுமே ஓலைச்சுவடியா இருக்க முடியாது இல்லையா, எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுல பிரிண்ட் போடுவாங்க. சோ அப்ப தமிழுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தொடக்க காலத்துல, அதாவது இந்த மாதிரி மறுமலர்ச்சி பெற்ற சமயத்துல யார் யார் அதுக்கு என்னென்ன தொண்டு செஞ்சாங்க சரிங்களா. சோ வந்து இதெல்லாம் நம்ம கேட்பாங்க. பரதிமார் கலைஞர் வருவாரு, தனித்தமிழ் இயக்கத்துக்காக மறைமலை அடிகளார் வருவாங்க. சோ இவங்கெல்லாம் ஒரு கான்செப்டா இருக்கிறாங்க சரிங்களா. சோ இதெல்லாம் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலதான் பார்க்கணும் சரிங்களா. தமிழ் மறுமலர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக். செகண்ட் திங், சில சீர்திருத்தவாதிகள் வருவாங்க சரிங்களா. எதுக்காக? சமூக சீர்திருத்தவாதிகள்னா பெரியாரும் சமூக சீர்திருத்தவாதி தானே அப்படின்னு கேட்டா அவரும் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் சில பேர் இருக்காங்க இல்லையா, அப்ப மற்ற சமூக சீர்திருத்தவாதிகள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சமூக சீர்திருத்தவாதிகள் அப்ப இவங்க யாரு மேம்? இந்த மற்ற சமூக சீர்திருத்தவாதிகள் சொல்றீங்கல்ல, அவங்க யாரு? அவங்களும் ஜாதி மதத்துக்காக, ஜாதி சமய வேறுபாட்டுக்காக போராடி இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்காங்க. சோ அப்ப இந்த ரெண்டு கான்செப்ட்ல இன்னும் அதர்ஸ் வருவாங்க இல்லையா. சோ பெரியார் அதை பண்ணிருக்காரு. அப்ப வந்து திராவிட, ஏன் நம்ம பெரியார ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம்னா அதுல ஹெட்டிங்ஸ்லயே இருக்கு, நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கங்கள் மற்றும் கொள்கைகள், பெரியார் அண்ணான்னு இருக்கு. அதனால நம்ம அங்க முடிச்சிட்டோம். அதை முடிச்சுட்டு அப்ப இன்னும் மற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, 19, 20ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள்னா அப்ப அதுல என்னன்னா அந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்காக போராட வந்தாங்க இல்லையா அவங்க, சாதி சமய வேறுபாடு ஒழிக்கிறதுக்காக வந்தாங்க இல்லையா அவங்க வருவாங்க. ஆனா இதுல பெரியாரும் வருவாரு. ஆனா பெரியார ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சோ அதனால நான் உங்களுக்கு ஒன்ஸ் எழுதி போட்டுறேன். அப்ப மற்றனா நான் யாரை குறிப்பிட்டிருக்கேன் இந்த இடத்துல? பெரியாரை தான் குறிப்பிட்டிருக்கேன். அப்ப இப்ப நம்ம இதை மற்ற வேணா நான் அழிச்சிடுறேன் சரிங்களா. சோ என்ன பண்ணிடுறேன், மற்றவை அழிச்சிடுறேன். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் யார் வராருன்னா பெரியார் வராரு. அப்ப பெரியார் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ப பெரியார் பத்தி இனிமே பார்க்க வேணாம். அப்ப இன்னும் மற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி பார்க்கலாம். யாரு இன்னும் மற்றவர்கள்? ராமலிங்க அடிகளார், வள்ளலார்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டா. ராமலிங்க அடிகளார நம்ம என்ன சொல்லுவோம்? வள்ளலார்னு சொல்லுவோம். அடுத்து ராமலிங்க அடிகளார், வள்ளலாறு, சோ வள்ளலார்னு சொல்லுவோம். இன்னும் அடுத்து நிறைய பேர் இருக்காங்க. வைகுண்ட தாச சுவாமிகள், சேர்த்து எழுதலாம். வைகுண்டதாச சுவாமிகள், அப்புறம் அயோத்திதாச பண்டிதர், சோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி சமய வேறுபாடு, மற்ற நன்மைகள், இன்னும் மற்ற நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, சோ அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து இதுக்கப்புறம் என்ன வராங்க ஆள், இன்னும் இருக்காங்க இரட்டைமலை ஸ்ரீனிவாசன்,
ஸோ இரட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஓகேவா? ஸோ இவர் இருக்காரு. அடுத்து இன்னொருத்தரும் இருக்காரு, எம்.சி. ராஜா. அப்ப இவங்களெல்லாம் விட்டுட்டோம் இல்லையா? சரிங்களா? அப்ப இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுறாங்கப்பா. நிறைய அமைப்புகள், சங்கங்கள் இதெல்லாம் கொண்டு வராங்க. அப்ப எத்தனை கேட்டகரியில பிரியுது பாருங்க ஒரு சிலபஸ் டாபிக். ஒரு டாபிக்ல வச்சிடுறாங்க. அப்ப அதுக்குள்ள என்னென்ன படிக்கணுங்கிற நாலேஜ் நமக்கு இருக்கணும். இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இரட்டைமலை சீனிவாசன் இவங்க என்ன பண்றாங்க, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராட்டம். சோ எம்.ஜி. ராஜா அப்படிங்கிறவருமே வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவர்கள்ல இருந்து வந்தவர் தான். சரிங்களா? மெம்பர் ஆவாரு. கவர்மெண்டோடைய ஆட்சியை பொறுப்பேற்பாங்க. சரிங்களா? உறுப்பினர் ஆவாரு. ஆகி மக்களுக்கு நல்லது செய்வாங்க. அப்ப இன்னமும் இருக்கு. இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? 1, 2 தான் பார்த்திருக்கோம். இன்னும் இருக்கு. 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள்ல இன்னும் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு டாபிக் வரும். 3வது எழுதி போடுறேன். 3வது தொழில் சங்க அமைப்புகள். தொழில் சங்க அமைப்புகள். அப்ப இதுல யார் வருவாங்க? சிங்காரவேலன் வருவாரு. சிங்காரவேலன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர். கம்யூனிஸ்ட் பார்ட்டினா அது ஒரு வந்து எப்படி சொல்றது, கட்சி வந்து பயங்கரமான கட்சி கிடையாது, தீவிரவாதம் நிறைந்த கட்சி கிடையாது. பிரிட்டிஷ் தான் அப்படி பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சினாலே தொழிலாளர்கள் கட்சின்னு அர்த்தம். தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியது. சிங்காரவேலன் வருவாங்க. மே தினத்தை ஃபர்ஸ்ட் கொண்டாடினவர் இவர் தான். நம்ம உழைப்பாளர்களுக்கான தினம்னு சொல்லிட்டு மே 1 கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதை முதலா தொழிலாளர்களுக்காக கொண்டாடினதே இந்த சிங்காரவேலன் தான். அடுத்து திருவிகா. திருவிகா பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்ல தான் தெரியும். ஆனா திருவிகாவும் என்ன பண்ணியிருந்திருக்காரு, தொழிலாளர் அமைப்புக்காக போராடி இருக்காங்க. அப்ப இவங்களை பத்தி நம்ம படிக்கணும். புரியுதா? அப்ப 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுக்கான சீர்திருத்த இயக்கங்களை எதெல்லாம் வருது பாருங்க. தமிழும் சீர்திருத்தம் பண்ணிருக்காங்க. தமிழும் மறுமலர்ச்சி பெறுது. அப்ப அதுல நம்ம யார் யாரை பார்க்கணும்? சோ தமிழ் வந்து எவ்வாறு ஃபர்ஸ்ட் என்ன சீகன் பால்குவால வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் மொழி அச்சடிக்கப்படுது. அதுக்கடுத்து மறைமலை அடிகளார், அது இவர் சூரிய நாராயண சாஸ்திரின்னு சொல்லிட்டு யாரு, அவருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. அது வந்து கொஞ்சம் சமஸ்கிருதத்துல கலந்துருக்கனால என்ன பண்றாங்கன்னா தமிழ்ல தூய தமிழ்ல மாத்தணும்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞர்னு மாத்திக்கிறாரு. அப்ப பரிதிமார் கலைஞர் பத்தி பார்க்கணும். தனித்தமிழ் இயக்கத்தை கொண்டு வந்த யாரு, மறைமலை அடிகளாரை பத்தி பாத்துக்கணும். தனித்தமிழ் இயக்கம்னா என்னது, தமிழ் மொழியில ஹிந்தி எழுத்துக்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, அதாவது சமஸ்கிருத எழுத்துக்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. தமிழ் வந்து வெறுமனையா தமிழ்ல மட்டுமே, தமிழ் மொழிகள் தமிழ் எழுத்துக்கள் மட்டுமே அதில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு போராடினவர் தான் மறைமலை அடிகளார். அவங்களோட பொண்ணுதான் நீலாவதி, நீலாம்பிகை அம்மை, நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? நீலாவதினா இவங்க இருக்காங்க இல்லையா, அஞ்சலை அம்மாள், அவங்களுடைய பொண்ணு வந்து அம்மா கண்ணு, அவங்களுக்கு பேர் மாத்தினதான் நீலாவதி. ஓகேவா? சோ அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளாரோட அவங்க பொண்ணு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டிக்ஷனரி எழுதுறாங்க தனித்தமிழுக்காக. அதாவது சமஸ்கிருத வார்த்தைகள் இல்லாம தமிழ்ல தமிழ் எழுத்துக்களை மட்டுமே கொண்ட ஒரு பெரிய அகராதியை எழுதுறாங்க நீலாம்பிகை அம்மையார். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா? தமிழுக்காக போராடி இருக்காங்களா? அடுத்து சமூக சீர்திருத்தவாதிகளை நம்ம பெரியார் பார்த்துட்டோம். அதே போல இன்னும் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் இருக்காங்க, ராமலிங்க அடிகளார். வள்ளலார் என்ன பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கணும். வைகுண்டதாச சுவாமிகள் பத்தி பார்க்கணும். அயோதாச பண்டிதர் பத்தி பார்க்கணும். அயோதாச பண்டிதர் நிறைய பண்ணிருக்காரு. சரிங்களா? அவங்களோட திராவிட பாண்டியன் அந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாம் இதழ்கள் ஸ்டார்ட் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், எம்.சி. ராஜா, இவங்களை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கணும். பெண்டிங் பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், அடுத்தது தமிழுக்குள்ளேயே போகணும். சரி, இப்ப நம்ம இதை பாக்குறோம். அதுக்கடுத்து நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? தமிழ் சங்க அமைப்புகள், தொழில் சங்க அமைப்புகள், இதையும் நம்ம பார்த்தாதான் நம்ம யூனிட் 6ல ஒரு பாதியே முடிக்கிறோம். ஓகேவா? அப்ப இன்னும் இருக்கு. அப்ப இன்னொரு பாட்டு தான் தமிழ் பாட்டு. தமிழ் பாட்டுங்கிறது போயிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுக்கிறோம். அப்ப அடுத்த கிளாஸ்ல நான் இங்க சொல்லியிருக்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அடுத்து தமிழ் பாட்டு போறேன். அப்ப தமிழ் வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்
தமிழ் சமுதாய வரலாறுன்னு நம்மளுடைய சிலபஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. நம்ம இப்ப ஆரம்பிச்சது பாதியில இருந்து. தொடக்க காலத்துல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி, விடுதலை போராட்டத்துல தமிழகத்தின் பங்கு, பெண்களின் பங்கு, நீதி கட்சி, பெரியார் அண்ணா, திராவிட இயக்கங்கள் பாதிக்கு மேலதான் முடிச்சிருக்கோம். அப்ப முதல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக்கே தமிழ் சமுதாய வரலாறு. தமிழ் சமுதாயம்னா அது எப்படி பிரிக்கிறோம்? ரெண்டா பிரிக்கிறோம். ஒண்ணு மொழி வச்சு பிரிக்கிறோம், இன்னொன்னு மக்களை வச்சு பிரிக்கிறோம். மொழியை வச்சு பிரிக்கும் போதுதான் தமிழ் மொழி எப்படி வந்து ரெண்டு விதத்துல தான் பிரிஞ்சிருக்கே. ஒண்ணு ரெண்டு வகையாதான். ஒண்ணு இலக்கண நூல், இன்னொன்னு இலக்கிய நூல் அப்படின்னு. இப்படி ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டாபிக்ஸ்குள்ள எப்படி போய் ஹேண்டில் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அப்ப அடுத்து இந்த தமிழ் சமுதாய வரலாறுல இப்ப நமக்கு மேக்சிமம் நம்ம தமிழ் பத்தின சான்றுகள் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அது இலக்கியத்தை பத்தி தான். அதனால இதுல ஒரு டாபிக்கே இருக்கு. சோ இலக்கியத்தினால நமக்கு ஒரு டாபிக், சிலபஸ் டாபிக் இருக்கு. சங்க காலம் முதல் இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய நூல்கள், இலக்கிய நூல்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக்கே இருக்கு. தமிழ் சமுதாய வரலாறு மாதிரி ரெண்டாவது டாபிக் என்ன தெரியுமா? அகழாய்வு சான்றுகள். சோ நான் உங்களுக்கு எழுதி போட்டுறேன், எல்லாமே இப்பதான் புரியும். அகழாய்வு, ஆர்காலஜிக்கல் சோர்சஸ். ஓகேவா? இதான் ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் தான் இது, சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கியம். அப்ப அதை எங்கிட்டு போகுதுன்னு பாருங்க. தமிழ் சமுதாயம்னா அத மொழின்னு பிரிக்கலாம், மக்கள்னு பிரிக்கலாம். அப்ப மொழியை இலக்கணம்னு பிரிக்கலாம், இலக்கியம்னு பிரிக்கலாம். அந்த இலக்கியம் தான் அதிக சோர்சஸ். அதாவது தமிழ் மொழியில எந்த சோர்ஸ் தான் நமக்கு அதிகம் கிடைச்சிருக்கு? இலக்கியத்தை தான் அதிகம் கிடைச்சிருக்கு. அதனால அதை ஒரு சிலபஸ் டாபிக்கா வைக்கிறாங்க. ஓகேவா? சோ அப்ப மக்கள் ரீதியான்னு பாத்தீங்கன்னா மக்களை பத்தி பார்க்கணும்னா எதை பத்தி படிப்போம்? மக்களை பத்தி படிக்கணும்னா அவங்களுடைய பண்பாடு பத்தி படிக்கணும், அவங்களுடைய பழக்க வழக்கம், பத்தி படிக்கணும். அப்புறம் வாழ்க்கை முறை பத்தி படிக்கணும். வாழ்க்கை முறையில என்னென்ன வரும்? அவங்க வந்து நகரம் மாதிரியான நகர அமைப்பை கொண்டு இருக்காங்களா, கிராம மாதிரியான அமைப்பா? அடுத்து அவங்க என்ன மாதிரியான பணத்தை வந்து பயன்படுத்தினாங்க? நம்ம அந்த காலத்துல பண்ட மாற்று முறையை பயன்படுத்தியிருப்போம். சரிங்களா? அதே போல வாழ்க்கை முறையில தான் என்ன வரும்? கட்டிடம், கட்டுமானம் எல்லாமே வரும். அப்ப இதெல்லாமும் அந்த சப் டாபிக் குள்ள வருது. நகர அமைப்பை உருவாக்குறாங்க. அடுத்து வெளிநாட்டினரோட வணிகம் செய்யறாங்க. சோ வணிகம் செய்யறாங்க. அடுத்து கட்டிடம், கட்டுமானம். சோ இவங்களோட கட்டிடக்கலைன்னு சொல்லுவோம். சோ அதை பத்தி நம்ம பார்க்கணும். கட்டிடக்கலை இதை பத்தி பார்க்கணும். அடுத்தது நாலாவது ஆட்சி முறை. நாலாவது இங்க எழுதிக்கலாம், ஆட்சி. அப்போ இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான். இதுல என்ன பண்றோம்? தமிழ் சமுதாய வரலாறுனா மக்களை வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம அதுக்குன்னு தான் மொழியை பத்தி தான் ஒரு இலக்கியத்துக்கே வருது. அப்ப இலக்கணத்தை பத்தி ஒரு டாபிக்கே நமக்கு ஏன் இங்க கொடுக்கல, யூனிட் 6ல கொடுக்கலன்னா இலக்கணத்தை பத்தி தானே ஃபுல்லா பொது தமிழ்ல நம்ம படிக்க போறோம். கரெக்டா? நம்ம லிட்ரேச்சர்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கியம் ஃபுல்லா படிப்போம். அப்போ இலக்கணம் எங்க இருக்கு? பொது தமிழ் ஃபுல்லா இருக்கு. அப்போ இலக்கணத்தை நம்ம இங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பொது தமிழ்ல இருக்கக்கூடிய மற்ற இலக்கண நூல்கள் பத்தியும் படிப்போம். எல்லா இலக்கண நூல்கள் பத்தி படிப்போம். அப்ப இங்க நமக்கு தேவையில்லை. பட் ஆனாலும் ஸ்டார்டிங்ல பேசிக்ல சொல்லிட்டு போவேனா. ஓகேவா?
அப்ப நமக்கு ஒரு வச்சிருக்க டாபிக் இருக்குல்ல, அது எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். அப்புறமாடிதான் காலத்தின் அடிப்படையில தானே வைப்பாங்க சிலபஸ் டாபிக். அதே போல வச்சிருக்காங்க. நம்ம லிட்ரேச்சர் பார்ட் எடுக்க போனோம்னு வைங்களேன், எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். 17 மேல்கணக்கு நூல், கீழ்கணக்கு நூல், 17 மேல்கணக்கு நூலே 18 நூல். அதுக்கே ரெண்டு கிளாஸ் போகும். அதே போல 18 கீழ்கணக்கு நூல், சைவ இலக்கியம், வைணவ இலக்கியம். சைவ இலக்கியங்கள் மொத்தம் நமக்கு 12 திருமுறைகள் வரைக்கும் வரும். வைணவ இலக்கியம் கிட்டத்தட்ட 12 ஆழ்வார்கள் பத்தி நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதே போல 50 காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம், அதோடைய கதை மாந்தர்கள் பார்க்கணும். ஓகேவா? சோ அதோடைய அந்த நூலினுடைய அமைப்பு பத்தி பார்க்கணும். அதே போல இதர காப்பியங்கள் இன்னும் இருக்கு. வில்லி பாரதம், மகாபாரதத்தை தான் தமிழ்ல என்ன பண்றாங்க, வில்லி பாரதம் தமிழ் எழுதுனா மகாபாரதம் தான் வில்லி பாரதம்னு அழைக்கப்படுது. வில்லி புத்தூரார் எழுதுனால வில்லி பாரதம். சோ அடுத்த ராமாயணம் கம்பர் எழுதுனால கம்பராமாயணம் இருக்கு. அப்புறம் ஹரிச்சந்திர புராணம், கந்த புராணம், இதெல்லாம் இதர காப்பியங்கள்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சிற்றிலக்கியங்கள் வரும். இதுக்கடுத்து பொதுவா வந்து நமக்கு பொது தமிழ் இருக்கு இல்லையா, பொது தமிழ்ல சில பேரோட பெயர்கள் கொடுத்திருப்பாங்க. அதாவது தமிழுக்கு தொண்டாற்றியவர்களையும் கொடுத்திருப்பாங்க நமக்கு. அதை தவிர இந்த மத்தவங்க எல்லாம் இங்க யாரு இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இல்லாட்டி நம்ம பொது தமிழ்ல படிச்சுக்க போறோம் தனியா. அப்ப அதுக்கு இங்க நம்ம தனியா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க நம்ம படிச்சுப்போம். அப்ப எதெல்லாம் எங்க படிச்சுக்கணுமோ அங்க நம்ம விட்டுறலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாத்தீங்களா, இப்ப நம்ம யூனிட் 8லயே இந்த டாபிக் என்னால எடுக்காம போக முடியும். பட் ஆனா எடுத்தாதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷனா உங்களுக்கு தெரியும். பட் இதுதான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்க போறோம். எடுத்துட்டு தான் நம்ம தமிழுக்குள்ள போக போறோம். இதை வந்து இன்னொரு இடத்துல எடுக்காம இருக்கலாம். எங்க அப்படின்னா யூனிட் 5லயும் இந்த டாபிக் கவர் ஆகுது. அதாவது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஒரு டாபிக் இருக்குப்பா. யூனிட் 5ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சிலபஸ்க்குள்ள இந்த டாபிக் இருக்கு. என்னன்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பொருளாதாரத்துல எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கேக்குறாங்க. இது எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும், இவங்களை பத்தி படிச்சா எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இவங்கெல்லாம் எதுக்காக போராடி இருக்காங்க, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக. சாதி வந்து வேறுபாடு இருக்கக்கூடாது. அதே போல மக்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சரி எல்லாருக்குமே முன்னுரிமை கொடுக்கணும். கல்வி ரீதியாகவும் சரி வேலை வாய்ப்பு ரீதியாகவும் சரி. இதுக்காக நிறைய போராடி இருக்காங்க இவங்க. அப்ப இது மாதிரி போராடினதுனால நிறைய பேர் முன்னாடி வந்திருக்காங்க, படிச்சிருக்காங்க, வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. அதனால பொருளாதாரத்திலையும் முன்னாடி போயிருக்கு நாடு. அப்ப அதான் ரீசன். அப்ப எப்படி அப்ப அந்த யூனிட் 5ல நான் இதை எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் இங்க எடுத்துருவேன் இல்லையா, இதை அப்படியே உங்களுக்கு புரிய வைப்பேன். அவ்வளவுதான். இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்கல்லப்பா, இப்ப இவங்களோட கான்ட்ரிபியூஷன் சொல்லிடுவேன். அப்ப இவங்களோட கான்ட்ரிபியூஷன்லாம் சமூக சீர்திருத்தத்தின் ரீதியாக மக்களை முன்னாடி கொண்டு போயிருக்கு, முன்னேற்றிருக்கு. ஓகேவா? அதனால பொருளாதாரத்துல அவங்க அது தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. பொருளாதாரத்தை தாக்கம்னா என்னது, நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ். பொருளாதாரத்தை முன்னெடுத்திருக்கு, அதாவது முன்னேற்றிருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்ப யூனிட் 5ல இந்த டாபிக்கை நான் ஸ்கிப் பண்ணுவேன், இங்க நடத்திடுவேன். இங்க நான் அதை எடுக்காம அங்க எடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனா உங்களுக்கு புரியாது. அப்ப நான் இங்கேயே எடுத்துடுறேன். சோ அங்க போயிட்டு இதுதான்ப்பா கான்செப்ட் நான் சொல்லிக்கிறேன். அப்ப தமிழ் சமுதாய வரலாறுனா மக்களை பத்தி இவ்வளவு படிக்கிறோம் நம்ம. சரிங்களா? அப்ப ஆட்சினா சேர சோழ பாண்டியர்கள் பத்தி படிக்கணும். சேர சோழ பாண்டியர்கள் பத்தி படிப்போம். பாண்டியர் பத்தி படிப்போம். பண்பாடுனா மக்கள் எப்படிப்பட்ட பண்பாடுல இருந்தாங்க, பழக்க வழக்கம்னா எப்படிப்பட்ட பழக்க வழக்கம், அந்த காலத்துல எல்லாம் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க இட அமைப்புலதான் எல்லாம் என்ன பிரிச்சிருக்காங்க, இடங்களை பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஒவ்வொருத்தவங்களும் வாழ்ந்த இடத்தினுடைய சார்பா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப அதுக்கப்புறம் நகர அமைப்பா அது மாறி இருக்கு. அப்புறம் வெளிநாட்டினுடன் கொண்ட வணிக தொடர்பு கொண்டிருக்காங்க, அதை பத்தி படிப்போம். அதை பத்தி சொல்லக்கூடிய சான்றுகள் என்ன. அடுத்து கட்டிடக்கலையில இவங்க எப்படி, எந்தெந்த மன்னர்கள் வந்து எப்படிப்பட்ட கட்டிடக்கலை வச்சிருக்காங்க. கோவில்கள், கட்டிடக்கலையில கோவில்கள் தானே வரும். சோ கோவில்கள். அப்புறம் நகர அமைப்புல நகரங்கள், முக்கியமான நகரங்கள் வரும். நகரங்கள் வரும். அப்ப அதுக்கடுத்து சேர சோழ பாண்டியர்கள் பத்தி, அப்புறம் அவங்களுடைய எல்லாமே பத்தி. அப்ப இது மட்டுமே போதுமானது தமிழ் சமுதாய வரலாறு பத்தி. அப்போ ஒரு வரலாறை பத்தி படிக்கிறோம்னா அந்த வரலாறுங்கிறது சில சான்றுகள் மூலியமா தானே நமக்கு கிடைச்சிருக்கோம்.
அப்ப அந்த சான்றுகள் இதன் மூலியமா, அதாவது மேக்சிமம் வந்து கல்வெட்டுகள், செப்பேடுகள், அப்புறம் கோவில்கள் எழுதப்பட்ட சிற்பங்கள் மூலியமாகவும் கல்வெட்டுகள் மூலியமாகவும் தெரியும். ஆனா இன்னும் கொஞ்சம் பாதி விஷயங்கள் அகழாய்வு ரீதியா இது இத்தனை வருஷம் பழமையானது, இந்த வருஷத்துல இவங்க தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சான்றை நமக்கு கொடுக்குது. அப்போ நம்ம இந்த அகழாய்வு சான்றையும் நம்ம படிக்கணும். அப்ப அதனால இது 2வது டாபிக்கா வச்சிருக்காங்க சிலபஸ் டாபிக்ல. ஓகேவா? அடுத்து 3வது தான் தமிழ் மொழி பத்தி வச்சிருக்காங்க. தமிழ் மொழியில அதிகமா எதுதான் இருக்கு? லிட்ரேச்சர் வந்து சான்றுகள் தான் அதிகமா இருக்கு. அதனால சங்க காலத்துல இருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியத்தையும் படிக்கணும் நம்ம. அப்ப இதை எடுக்கும் போதுதான் ரொம்ப டைம் போகும். சரிங்களா? அடுத்து நம்ம இதை பார்த்துட்டு லாஸ்டா இலக்கியத்துக்கு வரலாம். இல்ல இலக்கியத்தை முடிச்சுட்டு கூட நம்ம அகழாய்வு சான்றுகளும் திருக்குறளையும் கடைசியா பார்த்துக்கலாம். சரிங்களா? சோ தமிழ் சமுதாய வரலாறு பார்த்துட்டு இலக்கிய சான்றுகள் முடிச்சுட்டு அகழாய்வு திருக்குறள். அடுத்து 4வது டாபிக் என்ன? 3வது பார்த்தாச்சு. 4வது திருக்குறள். திருக்குறள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தப்படுது, அரசியல் எப்படி பயன்படுத்தப்படுது, அதனுடைய விழுமியங்கள் என்னென்ன, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய டாபிக் வைஸ் இருக்கு. அதை நம்ம படிப்போம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நிறைய நம்ம பார்த்தா தான் புரியும். சரிங்களா? எப்படி ஒரே ஒரு வேர்டை விட்டுட்டு மத்த அதுக்கான அது விடுபட்ட வார்த்தையை கொடுங்கன்னு கேட்கலாம். திருக்குறள்ல இப்படி எல்லாம் கேட்கலாம். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் லைன் விட்டுட்டு செகண்ட் லைன் கொடுத்து ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு கேட்கலாம். முதலடி, அதே போல முதலடியை கொடுத்துட்டு 2வது அடி விட்டுட்டு 2வது அடி என்ன, இல்லாட்டி முதலடி விட்டுட்டு அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி அதை மட்டும் கொடுத்துட்டு மீனிங் என்னன்னு கேட்பாங்க. இல்லாட்டி முழு திருக்குறளையுமே கொடுத்துட்டு மீனிங் என்னன்னு கேட்பாங்க. அடுத்து அணி என்ன, முழு திருக்குறளையுமே கொடுத்து இதோடைய அணி என்ன, இல்லாட்டி பாய் திருக்குறள் கொடுத்துட்டு இதோட அணி என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பொதுவா இது என்னது, திருக்குறள் பொறுத்த வரைக்கும் எந்த சமயத்தையும் சேராதது, எந்த ஒரு இனத்தையும் சேராதது, எந்த ஒரு மொழியையும் சரி எந்த ஒரு மனித இனத்தையும் சார்ந்து எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து எழுதப்படல. அதனால இது ஒரு சமய சார்பற்ற நூல், ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இது உலக பொதுமறையா அழைக்கப்படுது. மனுஷங்க இருக்காங்க இல்லையா, மனுஷ வாழ்க்கைக்கு இதெல்லாம் நல்லது கெட்டதுன்னு வகுத்து வச்சுட்டு போயிருக்காரு திருவள்ளுவர். ஓகேவா? அவருதான் சமயத்தை கேட்டா அவர் வந்து சமண சமயம், அதனால திருக்குறள் சமண சமயம் கேட்டா அப்படி கிடையாது. திருக்குறள்ல அவர் எந்த ஒரு சமயத்தையும் நாட்டையும் மொழியையும் இனத்தையும் மக்களையும் பத்தி அவர் பேசவே இல்லை. பொதுவா நீங்க இதை பண்ணீங்கன்னா அப்படி இருப்பீங்க, நீங்க இதை பண்ணீங்கன்னா அப்படி இருப்பீங்க. அதனால உலக மக்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது. அதனாலதான் உலக பொதுமறை. அப்ப அந்த மாதிரியான கான்செப்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் திருக்குறள்ல வரும். ஓகேவா? இப்ப இதுக்கப்புறம் உள்ள டாபிக் தான் 5வது டாபிக் தான் என்னது, தொடக்க காலத்துல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் என்ன, அதான் 5வது டாபிக். 6வது டாபிக் என்ன, அதை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? 6வது டாபிக் என்ன, விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. ஓகேவா? ஃப்ரீடம், ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் இன் தமிழ்நாடு, அதையும் முடிச்சிட்டோம். இது தொடக்க காலத்தில் ஆங்கிலேயருக்கு தொடக்க கால கிளர்ச்சிகள் என்னது, ஏர்லி அகிடேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது நீதி கட்சி, பெண்களின் பங்கு இருக்கு இல்லையா. அப்போ ஒரு சிலபஸ் வந்து எப்படி போயிட்டு இருக்கோம், அதுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பெண்களின் பங்கு முடிச்சாச்சு. அடுத்து நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கம், பெரியார், பெரியார் அண்ணா லாஸ்டா தான் வருவாங்க. ஓகேவா? நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், அப்புறம் திராவிட இயக்கங்கள் மற்றும் அதனுடைய கொள்கைகள். இதுவும் முடிச்சாச்சு. அப்புறம் பெரியார் அண்ணாவும் முடிச்சாச்சு. இதையும் முடிச்சாச்சு. சரியா? உங்களுக்கு இங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதுல இன்னும் லாஸ்ட் டாபிக் இருக்கா, 19, 20ஆம் நூற்றாண்டின்
நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இதுல 2 டாபிக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குரூப் 4க்கு வராது. எது வராது? திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் வரும். அதோடைய கொள்கைகள் குரூப் 4க்கு வராது. அதே போல 19ஆம் 20ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதுவும் குரூப் 4க்கு வராது. அது வந்து குரூப் 1, 2க்கு தான் வரும். நம்ம எல்லாமே சேர்த்து கம்பைனா எடுக்கிறதுனால நான் இதுக்கப்புறம் அந்த டாபிக் எடுத்துட்டு தான் உங்களுக்கு மத்ததுக்கு போவேன். அப்போ இந்த டாபிக் தான் அடுத்து எடுக்கணும். அதுக்கு அடுத்து தான் நம்ம தமிழுக்கு போறோம். கரெக்டா? சோ அதுல ஃபர்ஸ்ட் தமிழ் சமுதாயம் முடிச்சிடலாம், அப்புறம் லிட்ரேச்சர் முடிச்சிடலாம், கடைசியா நம்ம அகழாய்வு சான்றையும் திருக்குறளையும் எடுத்து முடிச்சிட்டோம்னா இந்த யூனிட் 6 முடிச்சிருவோம். அப்ப இது வரைக்கும் என்னென்ன முடிச்சிருக்கோம்? ஒரு சிலபஸ் டாபிக்குள்ள ஒரு சிலபஸ் டாபிக் வைக்கிறாங்க அப்படின்னா அது எதுக்கு வைக்கிறாங்க, எங்கிட்ட இருந்து இது வருங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? அப்ப 19ஆம் 20ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள்னா என்னென்ன சீர்திருத்த இயக்கங்கள் கொண்டு வந்திருக்காங்க, எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, யார் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். அப்ப அடுத்து வர கிளாஸ்ல தமிழ் மறுமலர்ச்சி அப்படிங்கிறத பார்த்துட்டு சமூக சீர்திருத்த இயக்கங்களை பெரியார் பார்த்தாச்சு, மற்றவங்களெல்லாம் நம்ம பார்ப்போம் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு டாபிக்கா இதுக்கப்புறம் பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு கிளாஸை வந்து நம்ம இதோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம 19 20ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் முடிச்சுட்டு, தமிழ் சமுதாய வரலாறு முடிச்சுட்டு, தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு, அப்புறம் அகழாய்வு சான்றுகள், திருக்குறள் முடிச்சோம்னா யூனிட் 6 கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு யூனிட்டா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.